பிரபு கை தூக்கிருக்கீங்க, சொல்லுங்க. தேங்க்ஸ்மா. நான் ஜோன், நான் உங்ககிட்ட தான் ஒரு கொஸ்டின் கேட்கணும். சொல்லுங்க தங்கம். ஆனா இன்னைக்கு இந்த விஷ்ணு விசித்ரா மேமும் கொஞ்ச நேரம் ஒரு கான்வர்சேஷன் நடக்கணும் அந்த நாமினேஷனுக்கு அப்புறமா. அவர் அப்ப வந்து லிசனரா தான் காமிக்குது விக்னேஸ்வரி எனக்கு இன்னும். பிரபு இல்ல ஸ்பீக்கர்ல இருக்காங்க. சொல்லுங்க ப்ரோ. அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விசித்ரா மேம் வந்து விஷ்ணு கிட்ட சொல்லுவாங்க, விக்ரம் வந்து இந்த வீட்டுல இத்தனை நாள் இருந்ததுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் தான். அது மட்டும் இல்லாம நானே அவனை நிறைய டைம் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விசித்ரா மேம் வந்து மக்கள்லாம் நம்ம பக்கம் இருக்காங்க, நம்ம யார சொல்றோமோ அவங்க வெளியே தூக்குறாங்க, நம்ம வேணாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மமதையிலே இருக்கிறாங்களா ப்ரோ? இல்ல, ஆக்சுவலா எனக்கு விசித்ரா மேமுடைய அந்த பேச்சுல வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவர்ஷனே ஆகுது கொஞ்ச நாளா. அவங்க நான் தான் இவனை காப்பாத்துறேன், நான் தான் அவனை அனுப்புறேன், நான் தான் இவனை வச்சிருக்கேன் இந்த கேமுக்குள்ள, நான் தான் இவங்களுக்கு ஸ்பேஸ் தரேன், நான் தான் இவங்களை வந்து இது சேவ் பண்றேன். எனக்கு புரியல. அப்ப இந்த கேமை நீங்க தான் எல்லாமே பண்றீங்கன்னா பேசாம உங்களுக்கு ஃபர்ஸ்டே கொடுத்துட்டு போயிடுவோமே. நான் தான் எல்லாரையும் தாய் போல பாத்துக்கிறேன். ஏங்க இதே நான் ஓப்பனா கேக்குறேன். ஓகே, அர்ச்சனாக்கும் விசித்ராக்கும் என்னங்க பெரிய வித்தியாசத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்க? 4th சீசன் அர்ச்சனா. வெரி குட் क्वेश्चन ஜோ. நீங்க சொல்ற அவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் எனக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு கூட 4th சீசன் அர்ச்சனாவுக்கும் விசித்ராவுக்கும் நீங்க என்ன வித்தியாசம் பாத்தீங்க? ஆனா 4th சீசன் அர்ச்சனாவை கலாய்ப்போம், விசித்ராவுக்கு நாம வந்து ஓகேன்னுவோம். இப்ப யாரு டபுள் ஸ்டாண்டர்டு, நாமளா அவங்களா? அன்பு ஜெயிக்குமான்னு சொன்னா அவங்க அன்னைக்கு கலாய்ச்சோம், இன்னைக்கு அன்பு ஜெயிக்குமான்னு சொன்னா சூப்பர்ன்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல அதுக்கு இப்ப நான் அவங்களதான் சொல்லுங்க. இல்ல இது இந்த மட்டும் சொல்லிடுறேன், சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு. 4th சீசன்ல வந்து அர்ச்சனாவை அப்போஸ் பண்றவங்க வந்து அர்ச்சனாவை விட வந்து பெட்டர் கண்டஸ்டன்ஸா ஃபீல் ஆனாங்க. இங்க அப்படி ஃபீல் ஆகாததுனால வர்ஸ்ட்ல பெஸ்ட்ங்கிற மாதிரி சூஸ் பண்ணாங்களேன்னு தவிர அவங்க பெஸ்ட்ங்கிறதுக்காக அவங்கள சூஸ் பண்ணல ஆக்சுவலா. இல்லங்க, அதுதான் நான் மறுபடியும் சொல்ல வரேன். அன்னைக்கு அதாவது ₹1 காயின் இருக்குல்ல, ₹1 காயின், அது ₹100 ஆப்போசிட்ல இருந்தாலும் அது ₹1 காயின் தான், ₹500 ஆப்போசிட் இருந்தாலும் அது ₹1 காயின் தான். இங்க பிரச்சனை என்னன்னா உங்களுடைய பார்வை தான் பிரச்சனை. உங்களுக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வீக்கா இருக்கட்டும் இதா இருக்கட்டும், இவங்க பண்ற தப்பு உங்களுக்கு ஏன் கணக்கு தெரியல? அது எப்படி சரியா ஒரு தப்பு எப்படிங்க சரியா தரும்? அன்னைக்கு அதை கலாச்சோம்ல, இன்னைக்கு அதை எப்படி உடனே மாத்திக்கிட்டோம்? அப்ப பிரச்சனை அவங்க 2 பேர் மேலயும் இல்ல, உங்க மேலதான், அந்த ஆடியன்ஸ் மேலதான். இப்ப விசித்ரா மேமுக்கு எனக்கு என்ன பிரச்சனைனா, வெளியில இருக்கிற அத்தனை பர்சனலையும் இழுக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய வீக்னஸையும் போட்டு நோண்டுறாங்க. மாயாவை நம்ம என்ன சொன்னோம்? ரச்சிதாவுடைய கண்டென்ட்டை எடுத்து பேசும்போது ரச்சிதா வெளியில இருந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க, என் பர்சனலை இழுக்கிறது உங்களுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. இப்ப விசித்ரா என்ன செய்யறாங்க? விசித்ரா நீங்க வந்து ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஃப்ரீயா வருவீங்களா அப்படின்னா அப்படின்ற மாதிரி லைட்டா இழுக்கல தினேஷா, சொல்லுங்க. அந்த கிளிப்பிங் கூட எங்கிட்ட இருக்கு, வேணா நான் போடுவேன், அதை கொஞ்சம் தப்பா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் போடாம விட்டுருக்கேன். அது என்ன மீனிங்ல இழுத்தாங்க? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அவங்க பண்ண தவறு எல்லாமே. ஒரு அம்மா சாரத்துல யாருமே அப்படி பேச மாட்டாங்க யார்கிட்டயுமே. ஈவன் தினேஷும் நிறைய வாய் விட்டுருக்காரு. இப்ப இந்த பக்கம் தப்பு, அந்த பக்கம் கரெக்ட் அப்படின்றது தான் பிரச்சனையே. எல்லாருமே தப்பு பண்றாங்க, இதுல யாரு பெஸ்ட்ன்றத பாக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அப்படி உட்காந்து பார்த்தா இந்த ஷோவே பார்க்க தேவையில்லையே. தப்புல எதுங்க பெரிய தப்பு சின்ன தப்பு கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு மெஷர் பண்ணிட்டு இருந்தது. ஆனா இந்த சீசன் அப்படித்தானே போகுது ஜோ, வேற வழி இல்லாம. இந்த பர்டிகுலர் சீசன் சொல்றோம், இந்த சீசன் அப்படித்தானே போகுது. சரி, யாரு ஓரளவுக்கு சரியா பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதே தப்புல பாக்கணும், சரியில்ல பாப்போம். ஒண்ணுமே பண்ணல. நானே சொன்னேங்க, தருண் விக்ரமுக்கு டைட்டில் கொடுத்துருங்க, அவர் ஆசைப்பட்ட மாதிரின்னு சொன்ன வந்தாங்க நானு. ஏன்னா 0 is better than nothing. கரெக்ட் சார். ஆனா அதே மாதிரி இன்னொன்னு பண்றாங்கன்னா 0 is better than நெகட்டிவ்ங்க. சாரி, இன்னொன்னு என்ன பண்றாங்க, கலாச்சார போறாங்க. இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டி அப்போ வந்து எல்லாரும் இந்த டைட்டில் வாங்கினா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா பேச சொல்லியிருந்தாங்க. அப்ப வந்து விசித்ரா மேம் கொஞ்சம் எமோஷனலா பேசினாங்க, கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணி பேசினாங்க.
இது ரன் ஆகுதுன்னா பூர்ணிமா மாயானால தான் இவ்வளோ தூரம் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கிறவங்கனால மற்றவங்களெல்லாம் வச்சுட்டு மணி ரவீனா இவங்களெல்லாம் மட்டும் வச்சுட்டு இருந்தா என்ன ரன் ஆயிருக்கும் இந்த ஷோ? யாருக்கு அது சொன்னது? அவங்க சிஎல் நீங்க தானே சொன்னீங்க, சிஎல் அவங்க சொல்லியிருக்காங்க. சிஎல் நான் கேட்குறேன் எனக்கு கொஸ்டின். தெரியல. இல்ல, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. இந்த கேம் வந்து இவங்களாலதான் ரன் ஆகுது, அவங்களாலதான் ரன் ஆகுது, அவங்க இல்லைன்னா அது ரன் ஆயிருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் பிரச்சனை. ஏன்றதை நான் சொல்றேன். பிரதீப் இருந்ததுனாலதான் கேம் சூப்பரா இருக்குன்னு சொன்ன ஒரு கூட்டம் இன்னைக்கு பிரதீப் இல்ல 30 நாள் அமுச்சு விட்டாங்க. இன்னைக்கு என்ன 82வது நாள்ல இருக்கும், கேம் நடக்காமையா இருக்கு. நோ மும்தாஜ் நோ பிக் பாஸ் சொன்ன கூட்டம் இருந்துச்சு, நோ சரம் நோ பிக் பாஸ் சொன்ன கூட்டம் இருந்துச்சு. எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு கடந்துதான் வந்திருக்கோம், ஓகேவா? ஆனா அதே கூட்டம் அடுத்த 2 நாள்ல கழிச்சு திருப்பி போய் உட்காந்துருக்கும். சோ அந்த கேம் எப்படி போயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. ஒரு ரூட் அடைச்சிருந்துச்சு, அவ்வளவுதான். அந்த டெஸ்டினேஷன் நம்ம போகவே முடியாது, நம்ம வந்துடுறோமா வீட்டுக்கு, அடுத்த ரூட் வழியா அந்த டெஸ்டினேஷனுக்கு போறோம்ல, அந்த மாதிரி தான் இந்த ஷோவும் நம்ம தாண்டி போயிட்டே இருப்போம். இவங்களாலதான் கண்டென்ட் வந்துச்சா இதை விட பெட்டராவும் கிடைச்சிருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. மேபி இவங்க இல்லாதனால சின்ன சாம் போடுறதுக்கு விக்ரமுக்கு ஆள் இல்லாம இருந்திருக்கலாம். அப்ப விக்ரமோட தனித்திறமை வெளில வந்திருக்கலாம், ஓகேவா? ஈவன் அந்த இன்னொரு பொண்ணு அந்த ஒரு வாரம் வந்துட்டு போயிட்டு திருப்பி உள்ள ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த புள்ள பேர் என்ன, அனன்யா. அந்த பொண்ணுட்டு நிறைய எதிர்பார்த்தாங்க எல்லாரும், ஒண்ணுமே கிடையாது, பேசவே இல்லை. ஏன்னா மத்தவங்க எல்லாரும் அந்த ஸ்பேஸே கொடுக்கல. ஏங்க அன்னபாரதி கிட்ட நிறைய எதிர்பார்த்தோம், பார்த்தோமா இல்லையா? நியாயமா ஆமா, சொல்லுங்க. எதிர்பார்த்தோம். அவங்க ஆக்சுவலி ஸ்பீக்கர், ஆனா அவங்க உள்ள போய் அது பண்ணல. எதிர்பார்த்து அதாங்க அவங்களை எதிர்பார்த்தோம், அடுத்த வாரம் வெளில பார்த்தோம், அவ்வளவுதான். கஷ்டமா இருந்துச்சுங்க எனக்கு அந்த எலிமினேஷன். எதுக்குடா அவங்கள எலிமினேட் பண்ணாங்கன்னு, அவ்வளவுதான் விஷயம். சோ இங்க யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஷோ ரன் ஆகும். நாளைக்கு கமல் சாரு இல்லைனாலும் இந்த ஷோ ரன் ஆகும், ஆமாவா இல்லையா? ரன் ஆகும் கண்டிப்பா, யாரையாவது வச்சு பண்ணுவாங்க, அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க, அவ்வளவுதான். சோ இதில் நம்ம ஒரு நாள் இவங்களாலதான் இந்த ஷோவை எடுத்துட்டு வந்த பாகுபலி எல்லாம் நம்ம பார்க்க வேணாம். பாக்குறவன் பலியா இல்லையா அதை மட்டும் பார்ப்போம். ஆனா இவ்வளவு நாள் வந்து மாயாவுக்கு வந்து எல்லாரும் இந்த சொம்புதான் தூக்கிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. இப்ப விஜயவர்மா பெருசா அந்த அண்டா டேக்ஸா எல்லாம் தூக்குற மாதிரி வந்து மாயாவுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணிருக்காரு. இது வந்து அவர் வெளியே பார்த்துட்டு வந்து, ஆனா அவர் வெளியே இருந்து சொல்லி அனுப்பியிருப்பாங்களா, நீ போய் மாயாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, ஃபுல் பாசிட்டிவ் மாயாவுக்கு மட்டும் கொடு, அவங்க இந்த கேம்ல வந்து பாசிட்டிவா தெரியும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் உள்ள போற வரைக்கும் மாயா சைட்ல சாயறதுக்கான விஜய்க்கு அந்த எந்த தாட்டுமே இல்ல, ஓகேவா? அதாவது அவங்க எல்லாருமே என்ன தெரியுமா சொல்றாங்க, உள்ள இருந்து பார்க்கும்போது மாயா பூர்ணிமா ரைட்டு, வெளில இருந்து பார்க்கும்போது மாயா பூர்ணிமா பண்றது தப்பு. இத வந்து உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் நிறைய இடத்துல சொல்லி நம்ம பார்த்திருக்கோம், ஆமாவா இல்லையா? நியாயமா சொல்லுங்க. ஆமாண்ணா ஆமாண்ணா. புரியுதா உங்களுக்கு பிரச்சனை? சோ இப்ப இதுதான் பிரச்சனை. இப்ப நம்மளுக்கு காட்டுறது கூட உண்மையான்றதே பிரச்சனை. அதை வச்சு நம்ம ஒருத்தங்களை மேலேயோ ஒருத்தங்களை கீழேயோ சொல்றது கூட பயமா இருக்கு. ஆக்சுவலா சொல்லணும்னா அவங்க செய்யற ஏதோ ஒரு காரியம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல பார்த்துட்டு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா முழுசா என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்ப நம்மளுக்கு எது தெரியுமா மைண்ட்ல ஓடுது, ஃபர்ஸ்ட் 4 சீசன் 24/7 போட்டதான் என்னடா ஆயிருக்கும் அப்படின்னு தோணுது. கண்டிப்பா கண்டிப்பா நானே நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு பிடிக்காம போயிருக்கோம். சீசன் 1 நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்மளுக்கு போடுறதுனாலே வந்து ஓவியாக்கு இவ்வளவு சப்போர்ட் கிடைச்சிருக்குமானே சம்டைம்ஸ் டவுட்டா இருக்கு ஆக்சுவலி. ஏங்க ஓவியாவை பிடிச்சவங்களுக்கு மாயாவை பிடிக்கல இல்லங்க? ஆமாங்க, பிடிக்கல. 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே கேரக்டருங்க இன்னைக்கு சொல்றாங்க. நான் அதுதான் நான் சொல்றேன், 24/7 போட்டிருந்தா ஓவியாக்கு இவ்வளவு சப்போர்ட் வந்திருக்காதோன்னு எனக்கும் சம்டைம்ஸ் ஃபீல் ஆச்சு ஆக்சுவலி. அது நம்மளுக்கு தெரியாதுங்க. ஜூலிக்கு இவ்வளவு ஹேட்டர் கூட வந்திருக்காது. நீ நியாயமா சொல்லுங்க, இந்த பிக் பாஸ்ல வந்து இவ்வளவு ஷோ நடந்துச்சு, பொய் சொல்றதுக்கு அந்த ஒரு பொண்ணுக்கு 5 வருஷம் கஷ்டப்படணுமா? ஏன்னா அது பொண்ணு, புரியுதா உங்களுக்கு? நம்ம பொண்ணுன்னா இப்ப கேவலப்படுத்தலாம். இப்ப இங்க கூட ஒருத்தர் வந்து மீரா மெத்துனாரு, ஏங்க அந்த பொண்ணு மேல எனக்கு கோவமே இல்லைங்க. இப்ப என்னங்க பண்ணலாம்? ஏன்னா அந்த பொண்ணு டைரக்டா பண்ணல, அந்த பொண்ணை பண்ண வச்சாங்க. நான் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணதான் ட்ரை பண்ணேன்.
அது உங்க யாருக்குமே தெரியாது. இன்னும் ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணுங்க, அது கண்டிப்பா அன்வீல் பண்ணுவேன். ஓகேவா? சோ சீரியஸா அந்த பொண்ணு செம்ம டேலண்டான பொண்ணு. நீங்க எல்லாம் கலாய்க்கிறீங்களே, அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் வாய் விட்டுச்சுன்னா அதுக்கு காரணம் போதை பழக்கம். அந்த பொண்ணுக்கு இருந்த ஸ்கிசோஃபீனியா ப்ராப்ளம் ஒழுங்கா ட்ரீட் பண்ணல. நானே சொல்றேன். தவறான ஹேண்ட்ஸுக்கு போச்சுன்னா நல்ல பொண்ணு கூட இந்த மாதிரி கேவலமான செயல்களில் ஈடுபடுவாங்க. அந்த பொண்ணை தப்பு சொல்லி பிரயோஜனமே இல்லை, நல்ல கைடன்ஸ் கிடையாது. அண்ட் ஜோ, நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு அப்படியே உங்க மேல இருக்க ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா மீராமுத்தன் நானே கிண்டல் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கு, அவங்க மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னோடனே எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. இல்லதி, இந்த மாதிரி நிறைய பேரை திட்டுறதுக்கு யூஸ் பண்றாங்க சோசியல் மீடியால. இது புது ஒரு மாஃபியா கும்பல். நம்ம முன்னாடி இருக்கோம் தெரியுமா, அந்த கிசு கிசுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இது பாலிடிக்ஸுக்கு யூஸ் பண்ணவங்க தான் மீரா குத்தம். நான் அவங்கள அவ்வளவு தூரம் எல்லா இன்டர்வியூல உட்காந்து அடிச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா, வலி தாங்காம ஒரு இடத்துலயாவது அவங்க உண்மையை சொல்லுவாங்கன்ட்டுதான். ஆனா ஆக்சுவலா அவங்க உண்மையை சொன்னாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. அந்த வீடியோ இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு, ஆனா ஒருத்தன் கூட அதை நம்பல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன அத்தனை போய் அந்த உண்மையை மறைச்சிருச்சு. அதுதான் ஒரு 4 மாசம் இருங்க, அந்த வீடியோவை எடுத்து நான் ரெஃபரன்ஸா போடுறேன். நான் சட்டப்படி அதை சந்திச்சிட்டு இருக்கேன், அதை முடிஞ்சோன்னு நான் சொல்றேன். ஐ திங்க் நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒண்ணு புரியுது. ஆக்சுவலி இன்டர்நெட்ல ஒருத்தங்களோட லைஃப், நிறைய பேரோட லைஃப் இந்த மாதிரி ஜூலியா இருக்கட்டும், நீங்க சொன்ன மீனா மித்தோன், இந்த மாதிரி இன்டர்நெட்ல அவங்களுக்கு தெரியாது யார் அவங்கள பர்சனலா இந்த கெட்ட வார்த்தை திட்டுறது, அப்புறம் அபியூஸ் பண்றது. அந்த அந்த பொண்ணை இவங்களுக்கு என்னன்னே தெரியாது, என்னென்னமோ ஃபேமிலி எல்லாம் இழுத்து போட்டு திட்டுறதுலாம் இன்டர்நெட்ல அவங்க அந்த ஃபேஸ காமிக்க மாட்டாங்க, தைரியமா பண்ணுவாங்க. இது நேர்ல பண்ணா அவங்க பண்ண மாட்டாங்க. அதாங்க, பொண்ண சொல்றது ஈஸிங்க, அவ்வளவுதான். நம்ம என்ன வேணா சொல்றோம், நம்ம எல்லாம் ஈக்குவாலிட்டி பாக்குறோம். அது இன்னும் ஆணாதிக்க தாட் ப்ராசஸ்ல இருக்கிற கூட்டம் அதிகங்க. இதை நீங்க நம்பலனாலும் அதாங்க நசம். அதுவும் இந்த சோசியல் மீடியால ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் உங்களை பத்தி இருக்கிற ஒரு ஒப்பீனியன் கண்டிப்பா மாறும். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நீங்க அவங்க மேல ஏதோ ஒரு ஹேட்ரட் வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு மேபி அது கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும்னு நினைக்கிறேன். ஏங்க, நான் யாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணவே விரும்பலங்க. நான் என்ன எல்லாரும் சொல்லுவாங்க ஜோ மைக்ல ஒரு பப்ளிசிட்டி போயிட்டு. நான் இந்த 2 வருஷத்துல எத்தனையோ ஹேண்டில் கேஸ் பண்ணி எத்தனையோ பேரத்துக்குள்ள வச்சிருக்கேன். நான் ஒரு நியூஸ் கூட நான் சோசியல் மீடியால போடல. ஆனா அது நியூஸா வந்துச்சு, பாலிமர்லயே 10 நியூஸ் வந்திருக்கு. ஆனா எதையுமே நான் பப்ளிசைஸ் பண்ணல, ஏன்னா எனக்கு அதுக்கு நான் பண்ணல அதை. ஆனா சில விஷயத்த நான் இறங்கி பண்ண வேண்டியது இருந்துச்சு, ஏன்னா வேற ஒருத்தர் அந்த மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, இன்க்ளூடிங் மதன் பப்ஜி மேட்டர்ல. அதுக்கு நான் ஃப்ரெண்ட் ஃபேஸ் வர வேண்டியது இருந்துச்சு, நான் வந்துட்டு போனேன். ஓகேவா? சோ இங்க நம்ம யாரையும், நான் அடுத்தவனுக்காக இந்த வேலையை பண்ணலங்க, நான் எனக்காக பண்றேன். நான் ஏதோ பண்றேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்காக பண்றேன், அவ்வளவுதான். ஆனா எனக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அந்த மீரா மிதுன் இஷ்யூல. டு பி ஃப்ராங்க், ஃபர்ஸ்ட் ஆனா 1.5 மந்த் எவனுமே நம்பல. இந்த பையன் பார்க்க கருப்பா இருக்கா, இந்த பையன் என்ன வேணா சொல்லுவான், அந்த பொண்ணு பாவம், இவன் தான் அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது தப்பா கேட்டிருப்பான், என்னென்னமோங்க. அது மாத்துறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் ஆச்சுங்க. அத நான் உண்மை ப்ரூஃப் வச்சு பேசினதுனால மட்டும்தான். சோ இது எல்லாமே இருக்குங்க. இப்ப அதனாலதான் நான் ஃபேக் அலிகேஷனுக்கு அகைன்ஸ்டா பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ண காரணம். அது உமன் சேஃப்டின்னு சொன்னதுனால. ஏன்னா எனக்கு 100% தெரியும் அதுல உமன் சேஃப்டி ரீசன் கிடையாது. பிரபு கை தூக்கிட்டாங்க, சொல்லுங்க பிரபு. ஆனா இன்னைக்கு இந்த நாமினேஷன் எல்லாம் முடிஞ்சு ரவீனா பாத்தீங்கன்னா அர்ச்சனா கிட்ட போயிட்டு தனியா உட்காந்து பேசுவாங்க. நீங்க என்கிட்ட நிறைய வேலை சொல்றீங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி அந்த குழந்தைகிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அர்ச்சனா ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் மறுபடியும் ரவீனா என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அந்த முட்டைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது அதையே போய் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் ரவீனா வந்து இத பிராண்ட் பண்ற மாதிரி இருக்கு. பிரதீப் ஆண்டனிக்கு எப்படி பண்ணாங்களோ அதான் இப்ப வந்து அர்ச்சனாவுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கு. இவங்க இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சுக்கு நேரம் சொல்ல மாட்டாங்க. பட் பின்னாடி போய் உட்காந்துட்டு அது ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி அதை ஒரு பெரிய விஷயமா ஆக்குறாங்களோன்னு தோணுதுண்ணா. நான் உங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கங்க. உள்ள இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. வெளில இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? எல்லாத்தையும் தெரிஞ்ச நிறைய பேரு பரவாயில்ல, இவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்றேன், ஏன்னா இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சப்போர்ட் பண்ற கூட்டம் இருக்கு. ஏங்க இப்ப நீங்க எல்லாரும் என்ன வேணா நினைச்சீங்க, இன்னமும் மதம் பார்த்து, இன்னமும் ஜாதி பார்த்து, இன்னமும் பொண்ணு அழகா இருக்கா பையன் அழகா இருக்கான்னு பார்த்து ஓட்டு போடுற கூட்டம் இன்னமும் இருக்குங்க. இது இல்லைன்னு எவ்வளவு சொல்ல முடியுமாங்க? வெறும் அவங்க கேம் எல்லாத்தையும் விட்டுருங்க, அழகா இருக்காங்கன்றதுக்காகவே ஓட்டு போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆமாவா இல்லையா? கண்டிப்பா இருக்கு ஜோ, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாண்ணா. லாஸ்ட்லியா உள்ள போய் கேமே ஆடல, லாஸ்ட்லியா ஆர்மி எத்தனை பேர் ஓபன் பண்ணீங்க? சரி, ஓவியா ஆர்மி ஓபன் பண்றது அளவுக்கு இவங்க என்ன பண்ணாங்க? ஆர்மின்றது என்ன வார்த்தை தெரியுமா? அந்த வார்த்தையை நம்ம எதுக்கெல்லாம் இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும் போதுதான் நம்ம தம்பிங்க மேல தங்கச்சி மேல ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிடிக்குதா, பிடிச்சாங்க சப்போர்ட் பண்ணுங்க, நான் ஃபேனுன்னு சொல்லுங்க, தவறே கிடையாது. அது என்ன ஆர்மி நேவி? இப்ப அர்ச்சனா ஆர்மின்னு சொல்றாங்களே, அதையும் சேர்த்துதாங்க சொல்லிட்டு இருக்கேன். யார வேணா இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்குதா அர்ச்சனா ஃபேனுன்னு போடுங்க, தவறு இல்லையே. ஆனா உண்மையோட மைண்ட்ல வச்சுக்கோங்க, நாம யாருக்கு ஃபேனுன்னு சொல்றோமோ அவங்கள விட நம்ம கீழன்றதான் அர்த்தம். அத மட்டும் என்னைக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் சரவணன் விக்ரமுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்லுவேன். ஆனா ஃபேன்ன்றதை விட இப்போ இங்க விளையாடுறதுல அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றது ஓகே தானே. இப்ப அவங்களுக்கு நான் ஃபேன்னா அவங்களுக்கு அடிமை மாதிரி ஆயிடும். அது ஓகேவா? அதுதான் நான் சொல்றேன். இங்க அதுதான் பிரச்சனை. இங்க ஐடல் வொர்ஷிப்பிங் தான் ப்ராப்ளம் ஆகுது. எவனுக்காகவும் எந்தெந்த டைமையும் சோசியல் மீடியால போட்டு அடிச்சுக்கிறான், சண்டை போட்டுக்கிறீங்க, வன்மமா திட்டிக்கிறீங்க உங்களுக்குள்ள. அடே அவங்களுக்கே அதை பத்தி அவங்கெல்லாம் அட்லீஸ்ட் உள்ள இருந்து கேவலமான பேர் வாங்குறதுக்கு காசு கிடைக்குதியா? உங்களுக்கு அது கூட இல்லையா? உங்க நேரமும் ஸ்பாயில் ஆகி ஏயா உங்களுடைய பீஸ்ஃபுல் மைண்டையும் நீங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க? எனக்கு அதுதான் ஃபீல் ஆகும் சம்டைம்ஸ். இந்த ஆர்மி அந்த ஆர்மி சண்டை போடும் போது ஏன் வந்து பிக் பாஸே எடுத்துக்கோங்களேன், நான் இந்த ஃபேண்டம்ல இருந்து உங்களை திட்டுறேன். இப்ப அவங்களுக்கு பர்சனலா எதுவுமே தெரியாது, ஒரு இந்த ஐடி இன்னொரு ஐடி கிட்ட சண்டை போடுது, அப்பயும் பர்சனலா எடுத்துக்கிட்டு வந்து நீ எப்படி அதெல்லாம் பேசலாம்? நான் யோசிப்பேன், நம்ம இந்த காமிக்கிற அக்கறையை நம்ம ஃபேமிலி கிட்ட காமிச்சோம்னா நம்மளா எப்படியோ இருந்திருப்போம்னு நான் யோசிப்பேன். இங்க அதுதாங்க பிரச்சனை, அதை செய்யவே மாட்டோங்க. நான் அந்த 2 நாள் நான் ஓப்பனா சொல்றேன், நிம்மதியா என் ஃபேமிலியோட ஜாலியா மாலு அது இதுன்னு சுத்திக்கிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க நான் இந்த மாதிரி சுத்தியே ஃபேமிலியோட உட்காந்து. இந்த 2 நாள் எனக்கு அதாவது ஒரு எவனை பார்த்த மாதிரி இருந்துச்சு, டு பி ஃப்ராங்க். 3 வேளை வீட்டுல சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்குது. இல்ல இவங்க வந்து மத்தவங்களை ட்விட்டரை போடுற டைம் வச்சுட்டு வீட்டுல வந்து உங்க அம்மாக்கு ஏதாவது செஞ்சு தரது, அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்றது, அது பண்ண மாட்டாங்க. உட்காந்துட்டு ஒரே ஒரு பயங்கரமா இன்வால்வ் ஆகி அழுது, நான் யோசிச்சு பார்ப்பேன், ஏதாவது எலிமினேட்டர்லாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ இது வந்து ஒரு ஷோயா, அது ரியாலிட்டி ஷோ, இதுக்கு ஏன் இவ்வளோ எமோஷனலா இன்வெஸ்ட் ஆறீங்க? மேம் அந்த அளவுக்கு இந்த ஷோ நம்மள கூட்டு போய் நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன், ஷோவை பாக்குறோம், நல்ல விஷயத்த எடுத்துப்போம், கெட்ட விஷயத்த அப்படியே
எடுத்துக்கிட்டு தூக்கி போட வேணாம், எடுக்கவே வேணான்ற. ஓகேண்ணா ஓகேண்ணா. அவ்வளவுதான். யாரு எனக்கு மாதிரி நீங்க மணி சொன்ன வந்து கொண்டு வேணாம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேரக்டர். எனக்கு நான் சீரியஸா சொல்றேனே, மாயா மேலேயும் சரி, பூர்ணிமா மேலே, பூர்ணிமாவை நான் எவ்வளவு என் ரிவ்யூல வந்து தவறுன்னு சொல்லியிருக்கணும். பூர்ணிமா வீட்டுக்கு கால் பண்ணி உங்களுக்கு நெகட்டிவிட்டி வந்தா கூட மைண்ட்ல எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னவன் தான் நான். அது இங்க நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் கண்டிஷன் இருக்கும் போது நான் போன் அடிச்சு பேசினேன் அவங்க அண்ணன்கிட்ட. இதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. நிறைய யூடியூபர்லாம் சும்மா இந்த வியூஸ் வர்றதுக்காக, அப்ப இருந்த பிரதீப்புடைய ஃபேன் பேஸை ஏத்துறதுக்காக, அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஏத்துறதுக்காக இந்த மாதிரி வெளியில பார்த்தா அவங்க அப்படி அடிங்க இப்படி அடிங்கன்னு அது பண்ணுங்க இது பண்ணுங்க, அவங்கள கேள்வி நிக்க வச்சு அப்படின்னு டைலாக் எல்லாம் விட்டாங்க. அதெல்லாம் பார்த்து அவங்க அரண்டு போயிருந்த டைம்ல தான் நான் போன் அடிச்சு சொன்னேன், அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ணாதீங்க, ஒரியெல்லாம் பண்ணாதீங்க, ஒண்ணுமே கிடையாது. இது நெகட்டிவிட்டி வரத்தான் செய்யும், இது ஷோ. இங்க கமல் சாருக்கு இல்லையா நெகட்டிவிட்டி, ரஜினி சாருக்கு இல்லையா, இங்க எந்த ஹீரோவுக்கு நெகட்டிவ் ஆளு இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாருமே பெர்ஃபெக்டா எவனுக்கும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், நம்ம பாட்டு பிடிச்சிருக்கா ஓட்டு போடுவோம், புரியலையா ஓட்டே வேணாம், வெளில அனுப்புவோம். இப்ப நான் போட்டேன்ல, எனக்கு வந்து இப்ப மாயா நிக்சனை வெளில அனுப்பிச்சா சந்தோஷம், அவ்வளவுதான். நிக்சனை கூட சொல்றேனே, அந்த பையனுக்கு புரிதல் வந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம். எனக்கு அந்த பையன் பேசின வார்த்தைகள் அவ்வளவு கோவம் இருந்தோம். அந்த பையன் மனதளவுல ஓப்பனா மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பையன் மாறினானா எனக்கு சந்தோஷம்ப்பா. ஒரு அண்ணனா எனக்கு ஒரு சந்தோஷம். வேற என்ன எடுத்துட்டு போயிட போறோம் அந்த உலகத்துல சொல்லுங்க. சார் எனக்கு ஒரு டவுட் சார், மணிக்கு யார் ஓட் போடுறாங்க சார்? மணி கேம்ல ஒண்ணுமே பண்றது இல்ல, ஆனா அவருக்கு அவ்வளவு ஓட்ஸ் எப்படி வருதுங்க சார்? விஜய்டிவில வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒரு 5 வாட்டி போட சொல்றாங்க. இன்னமுமாக நம்புறீங்க அந்த ஓட்டு போடுறத பேஸ் பண்ணிதான் அவங்க உள்ள வச்சிருக்கிறதும் வெளில எடுக்கிறதும். அப்புறம் ஏங்க ஓட்டை வந்து ஓப்பனா காட்ட மாட்டாங்க சொல்லுங்க? ஓட்டு வந்து ஜனநாயக கடமைன்னு சொல்றாங்கல்லங்க, கமல் சார் வந்து சொல்றாருல, அப்ப ஏங்க அது ஓப்பனா இத்தனை பேருக்கு இத்தனை ஓட்டு வச்சு சொல்ல மாட்டாங்க? இவ்வளவு வச்சிருக்கவங்க ஓட்டு போட்டா இதாங்க தமிழ் கிளிப்ஸ்ன்ற மாதிரி ஒரு அன்அபிஷியல் போலிங் சைட்லயே நம்மளுக்கு தெரியும் போது ஏங்க அவங்க செய்ய மாட்டாங்க? உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு வெளியில போற எலிமினேட் ஆகிறவன் சர்ப்ரைஸா இருக்கணுமா, இல்ல வெளில இருக்கிறவனுக்கு சர்ப்ரைஸா இருக்கணுமா சொல்லுங்க? நியாயம் எப்படி சொல்லுங்க? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் எவன் வெளில போறான்ற சர்ப்ரைஸ் இருக்கும், ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா சார். வெளில இருக்க நம்மளுக்கு எதுக்கு இருக்கணும்? ஆனா இதுக்கு அர்த்தமே கேம் பிகினிங்ல இருந்து அவர் ஒண்ணுமே கான்ட்ரிபியூட்டே பண்ணல சார் இந்த ஷோல, ஆனா அவருக்கு அவ்வளவு ஓட்ஸ் இருக்கு. மணி ஓகே, அதாங்க மணி ஸ்கோர் பண்ற மாதிரி மணியை அடிக்கிற போதெல்லாம் நீங்க இப்ப பாருங்க, அந்த ஹேமா ஆண்டி வந்து தேவையில்லாம மணியை ஹீரோ ஆக்கி விட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கமல் சார் ஆக்னா இருப்பாருங்க சூப்பரா, அந்த ட்ரூ கலர்ஸ்ன்ற வார்த்தைக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து சும்மா இருந்த மணி, நானே சும்மா வந்தாங்க அந்த வீட்டுக்குள்ள, என்ன போய் இவ்வளவு பேசி பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்ற மாதிரி தான் ஆக்கி விட்டாரு கமல் சார். சரி அத சொல்ல ப்ரோ, அதை அடிக்கடி சொல்லிட்டேன். அப்படி நான் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, வாட்டர் கேன் போடுறவங்க இருந்தவங்க நீங்க கேவலப்படுத்துறீங்களா அப்படின்னு ஒரு 2-3 பேர் கமெண்ட் போடுறாங்களா, சரி எதுக்கு அவங்க வருத்தப்படக்கூடாது அப்படின்னு விட்டுட்டேன். நீங்க சொன்னது கரெக்ட்னா, அந்த ஆன்டி வந்து ஓரளவுக்கு மணிக்கு ஃபேன் பேஸ் ஏத்தி விட்டாங்க. அப்புறம் கமல் சார், இது ரெண்டும் இல்லைன்னா மணி வந்து இன்னைக்கு கொஞ்சம் டவுனா தான் இருந்திருப்பானா. அப்புறம் ஆனா அந்நியாரம் இவங்க மணி எல்லாம் இவ்வளவு நாள் 80 ஒண்ணுமே பண்ணல, ஒருத்தர் கூட சண்டை போடலங்க, அக்கிரமங்க இதெல்லாம். ஆனா இப்ப கூட நீங்க என்ன சொல்றீங்க, சண்டை போடலன்றதுதான் சொல்றீங்க. என்னமா இப்படி பண்றீங்களேம்மா நீங்களும்? ப்ரூட்டல் மேம். இல்ல சண்டே அப்ப வாங்கல டெய்லியும் இல்ல, டெய்லி நீங்க பிக் பாஸ் தமிழ் 7 நாமினேஷன் பண்ணி ரிவ்யூ போடுறது போல பிக் பாஸ் தமிழ் 7 வாங்க சண்டை போடலாம் அப்படின்னு போடுங்க. ஒரு குரூப்ல நிறைய பேர் சண்டை போடலாம், ஜாலியா இருக்கும். வர சண்டையில ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆக்ஷன் படம் மாதிரி, நல்ல விஷயம்.
இல்லங்க. அது வந்து அவருக்கு ஸ்க்ரீன்ல வந்தாலே பக்கத்துல வந்து ரவீனா இருக்காங்க. ரவீனா ஸ்க்ரீன்ல வந்தாலே மணி பக்கத்துல இருக்காங்க. அத தவிர அந்த 2 பேரும் வந்து வேற என்ன பண்ணாங்க? ஏங்க அவங்க போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணாங்க. எதுக்குங்க டீம் புரியுதா அப்படி இல்லையா அவங்க உங்களுக்கு? 2 பேரை ஒண்ணா செலக்ட் பண்ணாங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே புரியல. அதாங்க சொன்னேன் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணாங்கன்ட்டு. யாருக்குங்க கிடைக்கும் இந்த குடுப்பனை? 2 பேருக்கு சம்பளம் கொடுத்து ஒரே வீட்டுல உட்கார வச்சு மொபைல் பில் எல்லாம் கட்ட தேவையில்ல, ரீசார்ஜ் எல்லாம் பண்ண வேணாம், நீங்க டைரக்டாவே பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொடுத்து, அதுக்கும் நாங்க பேமெண்ட் கொடுத்து, தேவைப்படும் போது ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏதாவது ஒரு டாஸ்க்ல கேம் ஆடி எல்லாருக்கும் ஒன்று ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி கையில கொடுத்து, அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல டிசைனர் க்ளோத்னு சொல்லி ஒரு 2 ட்ரெஸ் ஃப்ரீயா ஒரு டிசைனர் இதுல மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணிருந்து வச்சு எவ்வளவு விஷயங்க. போன ஜென்மத்துல அவங்க புண்ணியம் பண்ணிருக்காங்க. யாரும் அவங்களுக்கு 2 பேர் தவறா பேசாது. கஷ்டமா இருக்கு. அடுத்து பொட்டி கூட எடுத்துட்டு போயிருவாங்க பாருங்க. சீரியஸா எங்க யாருமே இங்க வந்து ஒரே ஒரு வருத்தம் தாங்க. ப்ளே பண்ணி இவங்கள பொட்டி எடுக்க விடாம வேற யாரும் எடுத்துட்டு வெளில வர மாட்டாங்களா? அதையாவது யாராவது எனக்கு ஒன்னே ஒண்ணு வேணுங்க. எனக்கு இதெல்லாம் கூட ஓகேங்க. அந்த கிராண்ட் விட்டாரா காரையும் கொடுத்துறாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் நான் ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா அது விக்ரமுக்கு தானே? அப்படியாச்சு தெரியலையே. அந்த பண்றவங்களுக்கு கிடையாதா கார்? அந்த டாஸ்க் இது பண்ணவங்களுக்கு தானே இல்லையா? அப்படி எனக்கு தெரியல. இன்டர்வியூல இந்த கொஸ்டினையும் அப்ப ஆட் பண்ணிக்கலாம். கார் உங்களுக்கு நம்ம அவர்கிட்டயே கிளாரிஃபை பண்ணிடலாம். எது ஓலா கார்ல வந்தீங்களா இல்ல கிராண்ட் விட்டார்ல வந்தீங்களா அப்படிதானே கேட்கணும். ஆமா. ஆனா விக்ரம் எப்ப இன்டர்வியூ பண்ண போறீங்க? என் கணக்குப்படி நாளைக்கு கால் வரணும், இல்லைன்னா நாளைக்கு வரும். இல்ல ஆனா உங்களுக்கு கேட்கறதுக்கு கேள்வியே இருக்காதே ஜோ. என்ன ஜோ கேட்பீங்க? அவங்களுக்கே ஏவில போடுறது கூட எதுவுமே இல்லையே. எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவரோட ஏவி தான் இல்லங்க நிறைய 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 கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. இப்ப ஃபுல் வன்மத்துல இருக்காரு. இப்ப என்ன கேட்டாலும் நிறைய உண்மைகள் நமக்கு சொல்லுவாங்க. அப்ப இந்த சரண் விக்ரம் இன்டர்வியூ வந்து வன்மம் இன்டர்வியூவா இருக்க போதா? அப்போ இப்பயாவது வன்மத்தை கொட்டுட்டமே மனுஷன், வீட்டுக்குள்ளதான் கொட்ட இல்ல. எனக்கு அப்படி தோணல ஜோ. அவர் அப்பவும் பாலிஷ்டா தான் பேசுவாருன்னு தோணுது. ஆக்சுவலி பார்க்கலாம், இந்த இன்டர்வியூல தெரிஞ்சிடும். ஆக்சுவலி பாக்குறோம். அது வந்து ஆர்ஜே பிராவோ இன்டர்வியூ மாதிரி இருக்கா, அப்படி இல்லைன்னா கானா பாலா இன்டர்வியூ மாதிரி இருக்கான்றத பாத்துருவோம். கானா பாலா இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு கேள்வி கேட்டா நானே அசந்து போற அளவுக்கு ஒரு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இல்ல வாழ்க்கையில உங்க யாருக்காவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பிரச்சனை கஷ்டம், நம்மளுக்கு வந்து இவ்வளவு தூரம் நம்மளுக்கு வந்து துக்கம் அடைக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கானா பாலாவோட அந்த இன்டர்வியூ பாருங்க. அப்ப தெரியும் ஜோமைக்ல விட நம்ம கஷ்டப்படல அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து நீங்க அடுத்த வேலையை பார்க்க போயிருவீங்க. எப்படிங்க அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணீங்க? ஆக்சுவலி டவுட் ஆச்சு. பாதியில எழுந்து போனோம்ல, உங்களுக்கு எல்லாம் தோணவே தோணாதா? ஆக்சுவலி ஆனா சிரிப்பு வரல. எப்பா சிரிச்சா போச்சு டவுட் தான்ப்பா அது. எக்ஸாக்டா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணாருப்பா. நீங்க அதெல்லாம் நீங்க இதுவே நீங்க கேமரா முன்னாடி இருந்த கண்டென்ட் தானே உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் என்ன தனியா விட்டாங்க அவரோட. நான் தான் அவரை கூப்பிட்டு போய் சாப்பிடலாம் வச்சு அவர்கிட்ட பேசி கீழே கூப்பிட்டு வந்தேன். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2 hour கதற என்ன கோபமோ தெரியல விஜய் டிவிக்கு. அடிக்கடி ரிவ்யூல அவங்களை வச்சு செய்யறதுனால என்ன செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு அந்த டவுட் எனக்கு இருந்துச்சு, எப்படி சிரிக்காம பண்ணாரு. நீங்க நோ சொல்ல முடியாது, இல்ல போதும்னு பாதியில குவிட்லாம் பண்ண முடியாது. அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியே ஆகணுமா? ஏங்க நான் ஒரு சேனல் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். நான் எப்படிங்க நோன்னு சொல்லிட்டு வருவேன்? சேனல் நம்மள நம்பி கஷ்டப்பட்டு அமுச்சு விட்டுருக்கு. அப்ப நான் எப்படிங்க நோன்னு சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்சு சரவணன் விக்ரம் இன்டர்வியூ வந்து ஒரு 1 million views போகும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். வாய்ப்பு இருக்கு ஜோ. ஆக்சுவலா ஆர்ஜே பிராவோட இன்டர்வியூ 500K டச் பண்ணணும்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆக்சுவலா சொல்லணும், எனக்கு ஒரு ஆசை. அவருக்கு வந்து ஒரு கப் ரெடி பண்ணி டைட்டில் வின்னர் சரவண விக்ரம்னு அதுல இது பண்ணி அத ஒரு கையில கொடுத்து
நீங்க யோசிச்சு பாருங்க, வினுஷா இன்டர்வியூ 4 lakhs, ஓகேவா? ஆர்ஜே பிரபு இன்டர்வியூ 5 lakhs. நான் சொல்றது 2 சேனல் சேர்த்து. இதுல டச் பண்ண எவனாவது நினைச்சு பார்த்திருப்போமா? இவங்க 2 பேரும் டிவி வீட்டுக்குள்ள கூட அவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குமான்றது எனக்கு தெரியல. இல்ல அவங்க என்ன சொல்ல போறாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா, அதனால அதுதான், அது கண்டிப்பா சரணம் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஏன்னா டைட்டில் வின்னராச்சு. ஆமாங்க, அந்த கப்பு ரெடி பண்ணி ஆடியன்ஸ் சார்பா, இந்தியா கிளிட் சார்பா வீட்டுக்குள்ள இருக்கும் போது அந்த மனுஷனை மிக்சர் திட்டுறது, வெளில போனதுக்கு அப்புறம் கப்பு கொடுங்க சார் அப்படின்னு கேக்குறது. நல்லா இருக்கு சார் உங்களுடைய நியாயம். இல்ல ஃபேன் மீட் வச்சீங்கன்னா இந்தியா கிளிஸ்ல நான் வரேன். எனக்கு சரவணன் விக்ரம் பார்க்கணும், ரொம்ப என்ன சொல்ல ஆமா நிறைய ஆமா கேட்கணும். ஆமா ஜோ, எங்களுக்கும் ஒரு அரேஞ்ச் பண்ணுங்களேன் பாக்குறதுக்கு. பண்றோங்க இந்த ஃபேன் மீட் இருக்குமான்னு தெரியல, பட் பாப்போம். அதையே அவாய்ட் பண்ணிடலாமான்னு நானே சொல்ற ஆள் தான் நானு. ஜோவிகா என் அக்கா பொண்ணு ஜோவிகாக்கு மட்டும் வைக்கலாமான்னு முடிவு பண்ணிருக்கேன். அக்காக்கா என் அக்கா பொண்ணு அக்கா அக்செப்ட் பண்ணுவாங்களா? இன்டர்வியூவே கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்டர்வியூ கொடுக்கலையா அக்கா? எனக்கு வந்து ஒரு டைம்ல நீங்களும் அவங்களும் சேர்ந்து அந்த ஜோவிகாவோட எஜுகேஷன் பத்தி 2 பேரும் சேர்ந்து ரிவ்யூ கொடுத்தீங்களே, அந்த காம்போ மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? நான் எங்க கொடுத்தேன்? என் முகம் மட்டும் தாங்க இருக்கும். அவங்க தாங்க ஃபுல்லா பேசி ரிவ்யூ முடிச்சிட்டாங்க. இல்லங்க, அத இன்னும் கொஞ்சம் காரசாரமா கொண்டு போயிருந்தா. இல்ல இவரு பேசுவார் அக்கா அக்கா. இல்லங்க ஏங்க, அது ஒரு அதாவது நான் அந்த இதுல வந்து ஆங்கரா போயிட்டேன், நான் ரிவ்யூவரா போல. ஓகேவா? அது அவங்க ஷோ, பிக் பாஸ் எஸ் வனிதா. ஓகேவா? நான் ஒரு ஆங்கரா, அங்க ஆங்கரா போனாவே ஆமா போடணும். அதனாலதான் நீங்க ரிவ்யூவரா போய் அவங்க கிட்ட क्वेश्चंस கேளுங்க, ஆங்கரா போகாதீங்க. அதுக்கு தைரியம் எல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப கம்மிங்க. நானும் ஃபேட்மேன் பிரதரும் பண்ணிருக்கோம் ஒரு வாட்டி, நானும் ரவீந்திர பிரதரும் ஒரு வாட்டி பண்ணிருக்கோம். நீங்க இப்ப கூட இருக்கும் போல சீசனுக்கு. ஏங்க அவரோட பண்றது இல்லங்க, நீங்க இவங்களோட பண்ணுங்க, அதாங்க ஃபயரா இருக்கும். ஆக மொத்தத்துல வத்தி குச்சி வனிதாக்கா கிட்ட 10 வச்சு என்ன காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. என் மேல அவ்வளவு வன்மம் இருந்திருக்கு இந்த குரூப்ல. இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி போகாம தண்ணி குடிக்காம பேசுனதுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்றீங்க. அண்ணா அண்ணா நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த ரிவ்யூ ஒரு மீம் இருக்கும், நீ ஏன் சிரிக்கிற அப்படின்னு ஒரு மீம் இருக்கு. இப்ப நீ சிரிச்சல, அந்த பையனை செலிபிரிட்டி ஆக்கி அவன் இன்னொரு சேனல்ல ஆங்கரா போட வச்சிட்டீங்களா நீங்க? சீரியஸா அது ஏங்க அப்படி பண்ணாங்க? எங்களுக்கு இப்ப நினைச்சு அது ஆக்சுவலி அந்த எபிசோடோட ஃபன்னே அதுதான் தெரியுமா? நீங்க எல்லாமே போனா வந்து ரொம்ப ஆக்சுவலி ஃபேட்மேன் கூட அவங்க ஒரு அந்த ஒரு இது போச்சு இல்லையா, அவருமே ரொம்ப சட்டலா அப்படியே பேசின மாதிரி இருந்துச்சு. அப்படி எப்படி நீங்க பேசுறீங்க? அது வந்து ஒரு எத்திக்ஸுங்க. நம்ம மரியாதை குறைவாக நம்ம யார்கிட்டயுமே பேசிக்க முடியாதுங்க. இல்லங்க, மரியாதையோடயே வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கலாம்ல. அவங்க கிட்ட வந்து ரொம்ப அவங்க சொல்றதுக்கு சரின்னு சொல்ற மாதிரி இருக்குது. நான் அந்த மொத்தத்தையும் என்னுடைய பாயிண்ட ஒரே வரியில வச்சிருப்பேன், ஆனா அதை நீங்க யாருமே நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா நீங்களும் மாயா மாதிரி உங்களோட அது என்ன இல்ல அது எந்த வரியில நான் வச்சேன்றத சொல்றேன், இப்ப உங்களுக்கு அது புரியும். அந்த விசித்ரா மேட்டர் என்ன, எஜுகேஷன் முக்கியம், கரெக்டா? அதான மேட்ரு. ஆமா, நான் பேசும்போது அக்கா கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி நீங்க வந்து அக்கா சொல்லுங்க, எல்லாரும் டாக்டர் ஆக முடியாது, சில பேர் கம்பவுண்டரும் ஆகணும்ல அப்படின்வாங்க மொத்தத்துலயும். ஓகே, அப்ப நான் சொல்லுவேன், கம்பவுண்டர் ஆவறது கூட படிக்கணும் காரணம், 10வது பாஸ் பண்ணணும்னு. அது ஓகேவா? அது இருக்கும். அது நிறைய பேர் அதை பார்த்தத கீழே கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. ஆனா அதுதான் என்னோட மெயின் தாட். அதை நான் அங்க பதிவு பண்ணிட்டு ஓடி வந்தேன். இல்ல அது வந்து அப்படி மைண்டுக்குள்ள போற மாதிரி இல்ல ஜோ. அவங்களுக்கு வந்து கொஞ்சம்
அதுக்கு நான் கொடி தான் பிடிக்கணும். தானே வேணும் உங்களுக்கு? உங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாங்க வந்து 2 பேரும் அடிச்சுக்கலாம். நல்லா இருக்கு கைஸ். ரொம்ப ஆனா அவங்க இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட நான் இப்போ வரைக்கும் நான் அவங்க பொண்ணுக்கு அகைன்ஸ்டா தான் நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அவங்க அடிப்பட்ட போது கூட நான் கால் பண்ணி பேசினேன். பேசும்போது கூட அவங்க நார்மலா தான் பேசினாங்க. அவங்களுக்கு என் மேல எந்த கோவமும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் என் ரிவ்யூல நான் இப்படிதான் இருப்பேன். ஏன்னா என்னை நம்பி நிறைய பேர் பாக்குறாங்க. நான் என் ரிவ்யூல பயாஸ்டா இருந்துட்டேன்னா சொல்லி முடிஞ்சுச்சு. ஜோ அப்படியே உங்களை பயாஸ்டுன்னு சொல்லிட்டாங்க ஜோ. அது பயாசு தாங்க. அது பயாசு தான். எப்படி ஒட்ட பயாசு? சரி தப்பு இருக்கு. அதை நான் சரி பக்கம் நின்றுனா நான் ராங் பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு நான் பயாசு தான். நான் அந்த பயாஸ்லாவே இருந்துட்டு போறேன், பிரச்சனை கிடையாது. எனக்கு நான் ஒண்ணு சொல்ல நினைச்சேன். உங்க ரிவ்யூல நான் எப்பவுமே சம்டைம்ஸ் எபிசோட் பார்க்கலனாலும் உங்க ரிவ்யூ பார்ப்பேன் ஸ்டார்டிங்ல. அப்போ நீங்களும் ஒரு ஆங்கரோட அந்த கெமிஸ்ட்ரி, அந்த பூர்ணிமா வச்சு பேசுவீங்க, எனக்கு செம்ம சிரிப்பா இருக்குங்க. அது நல்லா இருக்கும் பார்க்க. நன்றி நன்றி. ஆமா ஆக்சுவலி அதுலயும் நீங்க எனக்கு ஆங்கர் அவங்க பார்க்கதான் விஜய பார்க்கதான் பாவமா இருக்கும். இல்லங்க தம்பி ஆமாங்க அருமையா மதுரை. கொட்டாய வாயில வச்சே முழுங்குவான், வெளில விடாம. அதுவும் மாட்டிப்பான். அது மட்டும் இல்லாம சில டைம் ஜோ நான் ஷோ பார்த்துட்டு வந்தே பார்க்காம இருந்தேன் அப்படின்னு பாருங்க, அப்பவே மாட்டிக்குவார் அவரு. ஏங்க ஒரு இடத்துல அக்ஷயாக்கு ஏங்க ஓட்டு போட மாட்டீங்கன்னு கேட்டாரு. அக்ஷயா எல்லாம் வெளில போயிட்டாப்ல. அண்ணா அக்ஷயாக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்ட்டா. டேய் அந்த பொண்ணு ஹெல்மெட் கறி போயிடுச்சு. ஐயோ அண்ணன், அர்ச்சனாவோட தங்கச்சி அக்ஷயா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுட. அர்ச்சனாவா அக்ஷயா? ஐயோ ஃபன்னா நல்லா இருக்கு இருக்கும். அதெல்லாம். நல்லா இருக்கும். தம்பி கிட்ட தனியா போறதுதான் கஷ்டம். தம்பியோட பேச தம்பி அப்படியே கலாச்சிக்கிட்டே போயிடுவேன். ஜாலியா இருக்கும். ஒரு 1 hour டைம் பாஸ் பண்ண வேணாம். ஆனா அவரும் அதுக்கேத்த மாதிரி இல்ல. அவரும் ஷோ பாத்துருக்க மாட்டாரு, அப்படியே சமாளிப்பாரு. அப்படின்னு. ஏங்க நான் ஷோ பார்த்தேன் இல்ல நான் பார்க்கல அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. நான் பேப்பரை வச்சுட்டு பேசினேன்னா ஷோ பார்த்தேன். நான் பேப்பரை என் கையில இல்லாம அப்படியே பேசினேன்னா நான் ஷோ பார்க்கலன்னு அர்த்தம். ஆனா இதுக்கு மேல அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்றேன். ஆமா, இனிமே ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்த இதுவே. இல்ல ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல வந்து நீங்க ரிவ்யூ பண்றதுல ரொம்ப என்ன சொல்ற 2 பேஜ் 3 பேஜ் 4 பேஜ் எடுத்து வந்து சொல்லுவீங்க. இப்ப அந்த நாள் போக போக எப்பயா முடி விட்டுருக்குல்ல. ஏங்க கிட்டத்தட்ட நான் வாங்கின காப்பியர் பேஜ் மொத்தமும் காலி ஆயிடுச்சுங்க. இல்ல இப்ப ஜோ என்ன பண்ணிருப்பாங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி டஸ்ட்பின்ல போடு, இந்த சீசனுக்கு இதெல்லாம் தேவையில்லை, வர்த்து இல்ல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாரு போல இருக்கு. இல்ல ஏங்க டஸ்ட்பின்ல போடவே முடியாதுங்க. ஏன்னா அதை வச்சுதான் நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன் கொஸ்டின்ஸுக்கு, ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும். இல்லன்னா நான் ஏங்க கொஞ்சம் எழுதிட்டு இருக்கேன். இன்டர்வியூக்கு ரெடி பண்றது பிளான் பண்ணி ஏங்க நான் எழுதி அதுல பாக்ஸ் போட்டு ஆபீஸ்ல வச்சுட்டு போயிருவேன். அடுத்த நாள் காலைல ஆபீஸுக்கு ஒரு பையன் வந்து அதை ஒரு வேலையா இதுல அடிக்கணும், வேர்ட் டாக்குமெண்ட்ல அடிச்சு வைக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி பேஜ் வச்சிருக்கோம், ஷீட். அதுல அவன் ஃபில் பண்ணிட்டு போகணும். அது தனி வேலை. பேப்பர் வச்சிருக்கும் போது நான் என்ன நினைப்பேன்னா, நீங்க அந்த லேப்டாப், இந்த நியூஸ் ரீடர்ஸ்ல லேப்டாப் சும்மா இப்படி வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி நீங்க வச்சிருக்கீங்களோ அப்படின்னு நினைச்சிட்டேங்க. இல்ல புரியல. நீங்க பைட் வாய்ஸ்ல சத்தமா பேசி கேவலப்படுத்திருக்கீங்க. இதெல்லாம் வன்மையா கண்டிக்கிறேன். இல்ல இன்டர்வியூக்குலாம் அந்த நோட்ஸ் வச்சுப்பீங்கன்னு சொன்னீங்களே, அவ்வளவு தேவைப்படுது அந்த பேப்பர். பரவாயில்ல, வலிக்குது ஆனா வெளில காட்டிக்க முடியல. என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியலமா. எப்படிமா சிரிக்காம கேக்குற? ஜோ கூட சேர்ந்து சேர்ந்து சில இதெல்லாம் சிரிக்காம கேட்க கத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணனோட ரிவ்யூ எப்பவுமே பாப்பேன் நானு, அதனாலதான். பத்தியா அவன் கலாச்சாரத்துல இதான் அதிகமான கலாச்சாரம். இப்ப கூட பியூட்ல தான் எடுக்காம சிரிச்சுட்டு இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட் பண்ணுவா பாரு தங்கச்சி. இல்ல நான் அப்படி சொல்ல வரல அப்படி.
இல்லண்ணா அப்படி இல்லண்ணா, உங்க ரிவ்யூ தான் நான் சொல்லல பார்த்தேன். பாத்தீங்களா இல்லையா? சீரியஸா விக்னேஸ்வரி, நீ இதுக்கு டைரக்டா சிரிச்சிடலாமா? ஏமா இப்படி பண்ற அவரை? பாவம். இதுல என்ன கொடுமைனா, நான் ரிவ்யூ ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், விக்னேஸ்வரி ஸ்டார்டட் ட்விட்டர் ஸ்பேஸ், ப்ளீஸ் ஜாயின். ஆனா அந்த அம்மா என் ரிவ்யூ பார்த்துட்டு இருக்காங்க, நான் நம்போடும். பாத்தீங்களா இல்லையா? எந்த ஒரு வில்லத்தனம். இல்ல இல்ல நீங்க நாங்க முடிச்சு நான் வந்து என்னன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் நாங்க முடிச்சோடனே ஆமா உங்க உங்க வியூ இந்த யூடியூப் சேனல் தான் நான் போய் இந்தியா கிளிட்ஸ் உங்களுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நல்ல விஷயம். அப்ப வனிதா கதை அப்ப பாத்துட்டு இருக்கீங்க, பாக்கல நான் நியூஸ் லிஸ்ட்ல பண்றேன். இல்ல ஐயோ இல்ல நியூஸ் கிளிட்ஸ் ரஜினா மாதிரி சொல்றாங்க, இப்ப இந்தியா கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம். அப்ப வனிதாக்காவை பார்த்துட்டு தான் இங்க பேசிட்டு இருக்கீங்க. ரைட், ஓகே. ரெண்டும் ஒண்ணுதானே, ரெண்டும் ஒரே குடும்பம். ஏங்க இதுல ஒரு குரூப் தமிழ் கிளிட்ஸும் நியூஸ் கிளிட்ஸ்ட்டாங்க, இந்தியா கிளிட்ஸ்ட்டாங்க. தமிழ் கிளிட்ஸுக்கும் நியூஸ் கிளிட்ஸ் இந்தியா கிளிட்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. நீங்க நீங்க தான் கிளிட்ஸ் வேணும்னே கிளிட்ஸ்னு எல்லாத்தையும் ஓட்ட பேர் வச்சா மாத்துறீங்கன்ட்டு. சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது ஜோ. சீரியஸா சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, உங்க இன்டர்வியூ பார்க்கணும்னு அங்க போய் தேடுவேன், எங்க காணவே காணோம் அப்படின்னு. அப்புறம் இப்போலாம் வந்து உங்க பேர் போட்டு சர்ச் பண்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி சேனல் சப்ஸ்கிரைப் அது பண்ணி அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். ஆக்சுவலா நியூஸ் லிஸ்ட்ல தான் இருக்குன்றத நான் தெளிவா இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் போடுவேன். அப்போ கூட அதை பார்க்க மாட்டீங்களா? இல்ல ஆனா இல்லன்னா நியூஸ் கிளிட்ஸ் நானே ஒரு 4 டைம் போயிட்டு இந்தியா கிளிட்ஸ் உள்ள போயிட்டு பார்த்தா வனிதா மேம் இங்க ஆமா வனிதா மேம் இல்ல இருக்காங்க. இல்ல நான் வந்து நிறைய இடத்துல ஆக்சுவலா வந்து ஏன் வனிதாவோட இன்டர்வியூ இங்க வருது, ஜோவோடது வராம, ஒருவேளை 2 பேருமே பண்றாங்களோ, இவங்களது முடிச்சதுக்கு அப்புறம் அவரோடது வருமோ அப்படின்லாம் வந்து யோசிச்சிருக்கேன் ஆக்சுவலி. நீங்களா அது பரவாயில்லைங்க. ஒரு போன வாரம் ஒரு தம்பி எனக்கு டிஎம் பண்ணியிருந்தான், ஆனா போங்கண்ணா எனக்கு உங்க மேல ரொம்ப கோவம் அப்படின்னா. என்னப்பா கோவம்? இந்த சீசன் நீ ரிவ்யூவே பண்ணல அப்படின்னா. நான் அவன்கிட்ட என்னன்னு சொல்றது சொல்லுங்க. இல்ல நான் இந்த வாட்டி நான் ஸ்பேஷலா கூட பேசியிருக்கேன், 2 பேரும் ஏன் ஒரே சேனலுக்கு பண்றாங்க, ஒருவேளை ஜோ வராத அன்னைக்கெல்லாம் அவங்களும் இல்ல அவங்க வராத அன்னைக்கெல்லாம் ஜோக்கு அப்படி சப்ஸ்டியூட்டா வச்சு பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சம்டைம்ஸ் நீங்க அப்படிதானே பேசியிருக்கேன் பண்ணுவீங்க. நானு. இல்ல இல்ல சம்டைம்ஸ் உண்மையா வனிதா வரலன்னா ஜோ மைக்கேல் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நான் ஒரு வாட்டி பார்த்தேன் இந்தியா இல்லங்க, நான் வரலன்னா வனிதாக்காது நியூஸ் லிஸ்ட்லயும் ஒரே நேரத்துல ஸ்ட்ரீம் பண்ணிடுவாங்க. ஓகே. ஓ ஓகே. வனிதாக்கா வரலன்னா நான் நியூஸ் லிஸ்ட்ல பண்ணிட்டு இருந்தேன்னா நியூஸ் லிஸ்ட்ல இருக்கிறது இந்தியா கிளிட்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பாருங்க, இதனாலதான் நாங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறோம். ஆக்சுவலா நான் நிஜமா வந்து ஒருவேளை 2 பேரும் சப்ஸ்டியூட் போல இருக்கு, இவர் இல்லைன்னா அவங்க இல்லைன்னா ஸ்பேஸ்லயே இதை நான் பேசியிருக்கேன் ஆக்சுவலா, ஏன் ஜோ இப்படி பண்றாரு அப்படின்னு. ஜோன் ஆனா நிறைய டைம் வனிதாக்கா ஆக்சுவலா நீங்க கேட்டீங்களா பண்ணிருக்காங்க. இந்த வனிதாக்கா கூட நீங்க வந்து ஏன் ரிவ்யூ பண்ணல அப்படின்னு கேட்டீங்களா? அதுக்கு முக்கியமான காரணக்கர்த்தா உங்களுடைய ப்ரொஃபைல்ல 7வது போட்டோல இருக்காங்க. என் கணக்குக்கு விஜய் பிரேம்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கதான் அதுக்கு முக்கிய காரணம். ஜோக் எவ்வளவு அடிச்சு கூப்பிட்டாலும் அந்த பக்கம் போயிடாதீங்க இனிமே அப்படின்னாங்க. ஓ லிசனர்ல இருக்க ரிக்வெஸ்ட் கொடுங்க, ஸ்பீக்கருக்கு வாங்க விஜய் பிரேம். கொடுத்துட்டேன். நானும் அதான் அண்ணா அக்கா சில டைம் பர்சனல் அட்டாக் எல்லாம் பண்ணிருக்காங்க, அப்பெல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்களா இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு? சொல்லியிருக்கேன், என் ரிவ்யூல சொல்லியிருக்கேன். ஆனா ரிவ்யூல நானே பாத்துருக்கேன், நீங்க சொல்லிருக்கேன் அக்காட்ட பர்சனலா சொல்லிருக்கீங்களான்னு கேட்டேன். அந்த பர்சனலா நான் சொல்ல மாட்டேமா, அது அவங்களோட வியூ. அந்த கண்டனம் தெரிவிக்கிறது அவங்க பர்சனலா சொல்லல அந்த மேட்டரை. அவங்க பப்ளிக்கா சொன்னாங்க, நான் பப்ளிக்கா பதில் சொல்லிடுவேன். ஓகே ஓகேண்ணா. எனக்கு அடுத்த சீசன் வந்து வனிதாவோட செகண்ட் பொண்ணு போவாங்களா ஜோ? ஓ விக்னேஸ்வரி இப்படி பண்ற, விஜய் டிவிய வந்து வனிதா அக்காவோட அப்புறம் அந்த பொண்ணு சொல்லிடுவாங்க. பாவங்க, 15 வயசோ 14 வயசோ தாங்க அந்த 2வது பொண்ணுக்கு. பாவங்க. இல்லைங்க, ஜோவிகா கூட எனக்கு வந்து பெரிய குறையாலாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. மரியாதை தராது, அவ்வளவுதான். ரெஸ்பெக்ட் இல்ல, அவ்வளவுதான் பிரச்சனை. மத்தபடி ஓகே. கம்பேரிங் மத்தவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு நீங்க கோயில் கட்டலாம். ஆக்சுவலி சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. சரி ஓகே, கிளிக் பண்ணி போறேன். சொல்லுங்க கேட்டுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன்.
இல்ல ஜோ, சொல்லி குடுத்துருக்கணும் ஜோ. ஆக்சுவலி அவங்க ரொம்ப ராவா உள்ள அனுப்பிட்டாங்க. இல்லம்மா நீ கொஞ்சம் எல்டர்ஸ் கிட்ட வந்து இப்படி பேசு அப்படின்னு சொல்லி குடுத்து அனுப்பியிருக்கணும்ல. அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ரொம்ப ராவா அனுப்புறேன், எதுவுமே சொல்லலைன்னு. எனக்கு அது சீரியஸா பார்க்கும்போது லிட்டரலாவே அவங்க அந்த மாதிரி அனுப்பிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இப்ப அர்ச்சனா தான் பாக்குறீங்கல்ல, எப்படி ப்ரிப்பேர்டா வராங்க. நீங்க வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணுங்கிறத கொஞ்சம் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கணும்ல. நீங்க இல்லங்க மத்தது அது சொல்லல. அது இல்லங்க அது அது உடனே எல்லாம் வராதுங்க. தட் ஹாஸ் டு பி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றது உங்க பிளட்லயே இருக்கணும். ஒருத்தங்க நான் தான் அதிகம் தான் கம்மி அடுத்தவன் கம்மி அப்படின்னு நினைக்கிற அந்த குணம் இருக்கு தெரியுமா, அது வந்து எப்ப இருந்தாலும் பிரச்சனைங்க. அது அவங்க அந்த கேஷியர்னு ஒருத்தர் இருக்கான் பேங்க்ல, அவன் செக்க ஃபில் பண்ணுவான்னு சொல்லும் போதே, அவன் கேஷியர் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு அப்படியே முடிஞ்சு போச்சுங்க. அது ஓகே அதான் ஜோ சொல்ல வரேன். அது பேசிக்கா பண்ணல. அட்லீஸ்ட் ஷோக்குள்ள அனுப்பும் போதாவது ட்ரெயின் பண்ணிருக்கலாமேன்னு சொல்றேன். ஏன்னா அது வரைக்கும் பண்றது பர்சனலா நிறைய பேருக்கு தெரியாம போயிடுது. பட் இங்க வந்த உடனே இல்ல எல்லாருக்கும் தெரிய அக்கா ஆரம்பிச்சு. எப்பவுமே அவங்களோட ஒரிஜினாலிட்டியை மாத்திக்க மாட்டாங்க, மாத்திக்கும் ஆனா விரும்ப மாட்டாங்க. அவங்க அடுத்தவங்களுக்காகலாம் அவங்க தங்களை மாத்திக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இல்ல சம்டைம்ஸ் என்னன்னா எனக்கு அவங்க போல்ட்னஸ் பிடிக்கும். தெரிஞ்சோ தெரியாமலும் நிறைய பேரை ஹர்ட் பண்ணிடுறாங்க வார்த்தையாலேயே. அங்கதான் ப்ராப்ளம். மத்த விஷயத்துல கொஞ்சம் எனக்கும் சில விஷயத்துல பிடிக்கும், சில விஷயம் தான் கொஞ்சம் ரொம்ப. ஆனா அவங்க எல்லாம் ஃபேஸ் பண்ற டெய்லி நெகட்டிவிட்டி எல்லாம் வேற நார்மல் பொண்ணு யாரு ஃபேஸ் பண்ணாலும் என்னத்துக்கு கஷ்டம், கஷ்டமாப்பா. சொல்லுங்க பிரபு, ஏதோ சொல்ல வந்தீங்க தம்பி. இல்ல நீங்க ஜோவிகா தானே சொன்னீங்க, இல்ல வேற யாரும் சொல்லுதுன்னா? புரியல. ஜோவிகா தான் சொன்னேன். ஓகே ஓகேடா. அக்கா பொண்ணு ஜோவிகா. அக்காவுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி எப்படி பண்றாங்க பாருங்க. ஜோ சிக்க வைக்கிற பிளான் போல இருக்கு. பரவாயில்ல, நம்ம அக்கா இந்த நேரம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு. இல்ல அடுத்த சீசன் ரிவ்யூ பண்ணுவீங்களா ஜோ நீங்க? விக்னேஸ்வரி தெரியலங்க, சொல்லுவாரு பண்ணால் பண்ணுவேன். அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது திரும்ப ஜோ வந்து எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி பேச வச்சிருவாங்க. அவரால் சரி ஒரு இதுதான் இது வந்து சக்கரவியூகம் மாதிரி உள்ள போயிட்டா அவ்வளவுதான், வெளில எல்லாம் வர முடியாது. இப்ப ஜோ வரலன்னு நினைச்சா கூட எல்லாரும் பின் பண்ணி வாங்க வாங்க. நம்மளே சும்மா இருப்போமா? விக்னேஸ்வரி நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, நம்ம சும்மா இருப்போமா? விட மாட்டோம். வாங்க ஜோ அப்படின்னு கூப்பிடுவோம், வருவாரு. சரி ஓகே. நான் ஆக்சுவலா இன்னொரு ஸ்பேஸ்ல இருந்து சொன்னேன், இந்த ரிவ்யூவர் ஆனதுக்கான காரணம் நான் ரவீந்திர பிரதர் வச்சே சொன்னேன். ஆக்சுவலா நான் பாட்டு சிவனியன் தான் இருந்தேன். இந்த மீரா மிதுன் கான்ட்ரவர்சியில என்ன ஆச்சு, நம்ம பண்ற பிசினஸ் எது சோசியல் மீடியால எது போட்டாலும் அப்பா வந்துதான்ப்பா ஜோ மைக்கேல் மீரா மிதுன். யாராவது நம்மள ஐடென்டிஃபை பண்றதே மீரா மிதுன் ஜோ மைக்கேல்ன்றது ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. சரி ஓகே, இதை மாத்தணுமே, என்ன பண்ணலான்னு பார்க்கும் போதுதான் நம்ம பிக் பாஸ் பாலாஜி முருகதாஸ் வந்து தேவையில்லாம சனமை கம்பெனி விஷயத்துல இழுத்து வம்புக்கு இழுத்து அதை பேஸ் பண்ணி நான் ஒரு இன்டர்வியூ தர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்தியா கிளப் சார்பாக என்னை வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து இல்ல அந்த லாஸ்ட் ஒரு 15 நாள் நான் ரிவ்யூ பண்ணேன் இந்தியா கிளப்ஸ்ல 4th சீசனை. அது ஓரளவுக்கு ரீச் ஆனோன்னு இந்தியா கிளப்ஸ்ல நீங்க 5th சீசன் பண்ணுங்க, மிலாவோட பண்ணுங்க. மட்டும் சொன்னேன், நான் சொல்ல நினைச்சேன். நீங்க சீசன் 5 ரிவ்யூஸ்லாம் எனக்கு செம்ம பிடிக்கும். நீங்களும் மிலா கெமிஸ்ட்ரி அதான் எனக்கு உங்க 2 பேரையும் ரிவ்யூலாம் நான் அவ்வளவா பார்க்க மாட்டேன். ஓகேங்களா? உங்க ரிவ்யூ நான் ஸ்டார்டிங்கே உங்க ரிவ்யூ மீலா இந்த சீசன் 5ஓட உங்க ரிவ்யூ தான் நான் பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ரிவ்யூன்றது அந்த சீசன் 5 அந்த மிலாவோடைய காம்போ தான். அந்த பேரை மாத்தி இப்ப நீங்க பிக் பாஸ் ரிவ்யூவர் ஜோ மைக்கேல் சொல்ற அளவுக்கு பேரை மாத்திருச்சு. இப்ப எனக்கு இந்த பேர்லயும் கொஞ்சம் மாற்று கருத்து இருக்குன்றதுனால அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வேற பண்ண எல்லாரோடையும் டச்ல இருக்கணும். இதுல புரியல, அது கன்ஃபார்ம்டா கிடையாது, அது வாய்ப்பே கிடையாது. நாங்களும் பிக் பாஸ் ஜோ அப்படின்னு சொல்லி போங்க. உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு நாள் போவேன், அது இந்த சீசனா கூட இருக்கலாம். கெஸ்டா ஓகே, அது கூட நல்லா இருக்குமே. கொளுத்தி போட்டு வந்துட்டா சூப்பரா இருக்கும். எப்படியாவது பத்திக்கிட்டு. எனக்கு பாத்தீங்களா, இன்னமும் 1 தான் கொட்டுறீங்க. இல்ல எனக்கு பர்சனலா நீங்க இல்ல ஜோ, இந்த சீசன் அப்படின்னு ஆயிடுச்சு. சோ அது வந்து நம்மளால இதுக்கு மேல எதுவுமே அதுல சேஞ்ச் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? மாறினாலும் அது வந்து
இனிமே அது வந்து அக்செப்ட் ஆகுமான்னு தெரியல ஜோ. ஆக்சுவலி பார்ப்போம். அவங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். நான் என் ரிவ்யூல கண்டிப்பா நான் அவங்கள கேமரா ஆஃப் பண்ணிட்டு எப்பவுமே ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். நீங்க கேமரா பார்த்து ஏதாவது உண்மையாவே நீங்க வந்து உங்க தப்ப திருத்திக்கணும், மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சுன்னா மன்னிப்பு கேளுங்கன்ற ஒரு சான்ஸை நான் எல்லாருக்கும் கொடுப்பேன். அதை கேட்டுட்டாங்கன்னா அவங்க நல்லது, இல்லைன்னா அவங்க கஷ்டம். இல்ல ஆனா நீங்க பிக் பாஸ் தான் நீங்க உள்ள போனா அது சண்டை போடணும் உங்களுக்கு செட் ஆகுமான்னு தோணல ஜோ. ஆனா நீங்க உள்ள போனா கண்டிப்பா செட் ஆகாதுங்க. நான் ஓப்பனா சொல்லுவேன், எனக்கு 2-3 விஷயம் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க அர்ச்சனாவை நிறைய பேர் கலாய்ச்சிருப்பாங்க கிளாஸ்ட்ரோபோபிக்னு. எனக்கு 100% கிளாஸ்ட்ரோபோபிக் ப்ராப்ளம் இருக்கு. என்னால வந்து 50 ஸ்கொயர் ஃபீட் பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாது. அதுவே எனக்கு பெரிய மைனஸ். அடுத்து எனக்கு ஒரு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கு. நீங்க என்ன எப்ப நேர்ல பார்த்தாலும் யூ கேன் see ஒன் எலுமிச்சம்பழம் இன் மை லெஃப்ட் பாக்கெட். எதுக்கு அது? டப்புன்னு கை வச்சிருவேன். ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதனால என்னால வீட்டுக்குள்ள போனோம்னா அடுத்த 2 நாள் நான் ரெட் கார்டு கொடுத்து வீட்டுக்கு வெளில அனுப்பிச்சிருவாங்க. அப்ப நீங்க ஒரு டைம் போயிட்டு வாங்கண்ணே. இல்ல நாங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஜோ மைக்கேல் போட்டுருவோம் ஹேஷ்டேக். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம். அதனால நான் ஆங்கர் இஷ்யூஸ் வந்து இப்ப இல்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அதனால நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி நிறைய கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன்னு நம்புறேன். இப்போ இது கானாபாலா இன்டர்வியூ எடுக்கும் போது தான் எனக்கு தோணுச்சு, இனிமே நம்ம எலுமிச்சம்பழம் வச்சுட்டு வர வேணாம், இல்லைன்னா இப்ப நம்ம கேட்டேன் மாறிட்டோம். எப்படி நீங்க அதை வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு. இல்ல ஆக்சுவலா அவரு நிறைய பேசினாரு, நான் ஓப்பனா சொல்றேன், நிறைய பேசினாரு. ஆனா நான் கேட்டதுக்கும் அவர் பேசுறதுக்கு தான் சம்பந்தம் இல்லை, மத்தபடி நிறைய பேசினாரு. ஆனா அவருக்குள்ள இருக்கிற டேலண்ட் வந்து அது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட். அதனாலதான் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாருங்க. நீங்க அதை பார்க்கணும். இன்னைக்கு டேலண்ட் ஆளுங்க எல்லா ரூபத்திலயும் இருக்காங்க. அவங்களுக்கு பேச தெரியாது, பட் ஆனா அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும். டேலண்ட் இருக்கும் ஜோ. இப்ப நான் சொன்னேன் சரவண விக்ரமோட அந்த சில ரீல்ஸ் எல்லாம் இப்ப நான் பார்த்த உடனே இவ்வளவு டேலண்ட் இருக்கு, எதுக்கு உள்ள போயிட்டு நான் அந்த ரீல்ஸ் கொஞ்சம் முன்னாடி பாத்திருந்தா கூட கொஞ்சம் ரெஸ்பெக்ட் வந்திருக்குமோ என்னமோ. ரொம்ப லேட்டா பார்த்தோமோ. அண்ட் அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்ப லேட்டா எல்லாமே ரிவீல் ஆச்சு. இந்த லாஸ்ட் வீக்ல தான் வந்து இதுவாச்சு. அவ்வளோ நாள் அமைதியா இருந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ டேலண்ட் கண்டிப்பா இருக்கு. அந்த டேலண்ட் அவங்க அந்த வீட்டுக்குள்ள எக்ஸிபிட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லங்க, சில பேருக்கு அந்த கேம் செட் ஆகாது, அந்த வீடு செட் ஆகாது. சரி, இன்ஸ்டன்ட் ஃபேமுக்காக மட்டும் தாங்க பிக் பாஸுக்கு போறாங்க நிறைய பேர், ஓகேவா? ஆனா அது வந்து இப்பெல்லாம் கொஞ்ச நாளா அது ஃபேமா கிடைக்கிறது இல்ல, நெகட்டிவிட்டியா தான் கிடைக்குது. ஆனா இப்போ நெகட்டிவிட்டியும் ஒரு ஃபேம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? சோ ஏதோ ஒண்ணு வந்தா ஓகேங்கிற ஸ்டேஜ். அது நீங்க நெகட்டிவிட்டியை நீங்க எடுத்துக்கிற விதத்துல இருக்கு ஐரா. நெகட்டிவிட்டி இஸ் நாட் ஃபேம். ஆக்சுவலா சொல்லணும்னா எனக்கு பழகிடுச்சுங்க. எனக்கு சீரியஸா சொல்றேன்னா, ஸ்டார்டிங் டேஸ்ல அது எனக்கு ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. என்னால தூங்கவே முடியாது. எனக்கு ஒரு கமெண்ட் நெகட்டிவா வந்தா கூட என்னால தூங்க முடியாது. ஆனா இப்பெல்லாம் எனக்கு யாராவது நெகட்டிவா கமெண்ட் போடுங்க, நான் ஜாலியா இருக்கிறா அப்படின்ற அளவுக்கு வந்துச்சு எனக்கு. ஏன்னா பழகிடுச்சு. ஜோ இப்பெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ் படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க. ஏன்னா பிளாக் பண்ணணும்ல. நான் 25,000 ப்ரொஃபைல் பிளாக் பண்ணிருக்கேன். ட்விட்டர்ல இருந்து மெயிலே போட்டாங்க, ஓ இவ்வளவு பிளாக் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்கன்ட்டு. இந்த வெரிஃபைட் ப்ரொஃபைல்னால அனுப்பிச்சு விட்டாங்க. வேற என்ன பண்றது? நம்மளுக்கு என்ன அபியூஸ் பண்ணாலும் சரி, வேற யாரா அபியூஸ் பண்றதை நான் பார்த்தாலும் சரி, அவங்க ப்ரொஃபைல நான் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆள் வாழ்க்கையில கூட என்ன ஃபாலோ பண்ண வேணாம். நானும் அவன் ட்வீட்டை எங்கேயும் பார்க்க வேணாம், அவ்வளவுதான். அண்ட் அதுதான் இந்த சீசன் நானும் ஃபர்ஸ்ட் டைம் ட்விட்டர் பக்கம் வரும்போது சரி எல்லாரும் கைண்டா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு உள்ள வந்துட்டேன். நம்ம ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்ச கொஞ்ச நாள் நல்லா ஜோவிகா சொல்ற மாதிரிதான் ரத்த பூமி. ஆமா. ஐயோ உள்ள வந்துட்டு என்னடா இது இப்படி இருக்கே, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும்னு நினைச்சிட்டோமோ அப்படின்னு நானும் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி ஏதோ கலவர பூமிக்குள்ள மாட்டிக்கிட்டோம். என்னென்னமோ சொல்லுவாங்க. எங்க விசித்ராவை பத்தி நான் வந்து நெகட்டிவா சொல்லிட்டேன். நாங்க ரிவ்யூல ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க சேயிங் தட் இவ்வளவு ஏஜ்ல இவ்வளவு தூரம் வந்த ஒரு கண்டஸ்டன்ட்னா அது விசித்ரா தான் அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க.
நான் என்ன போட்டிருந்தேன், அப்படிலாம் இல்லைங்க, சேரன் அவரும் வந்திருந்தாரு அப்படின்னு போட்டிருந்தேன். சேரன் விசித்ரா அளவுக்கு குவாலிஃபிகேஷன் ஃபெமிலாரிட்டி சேரனுக்கு இருக்கா அப்படின்னு அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை வந்துச்சுங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அண்ணா அவருக்கு இல்லாத டேலண்டானா? சரி, ஜோ அப்பயும் நான் என்ன சொல்றேன், எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் விட்டுருங்க. பட் சேரன் இருந்தாரு, நீங்க இருந்தாரான்னு கேட்டீங்க, நான் சேரன் இருந்தாரு அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான் சொன்னேன். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஏங்க சேரன் பேரு சேரனுங்க, விசித்ராங்க அப்படின்றான். இது எனக்கு தெரியாதாடா, என்னடா புதுசா சொல்றீங்க அப்படின்னு ஒண்ணுதான். அதுக்கப்புறம் சொல்றாங்க அயன் லேடின்றாங்க. இவ்வளவு நாள் நான் ஜெயலலிதான்னு நினைச்சிட்டு இருந்தேனேடா, அம்மாவை தான் நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப இவங்களை மாத்திட்டீங்களாடா? சரி, ஓகே, ரைட்டு ஜோ நீங்க அப்படின்ற மாதிரி. இன்டைரக்டா என்ன எதையும் ஹிட் பண்றீங்களா? அப்பப்ப நானும் இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்றேன். ஆமாங்க, எங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்காங்க, அவங்க பெரிய விசித்ரா ஃபேனுங்க. அதான் ஜோ அப்படியா? வந்து இங்க ப்ரூட்டலா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்லங்க, ஃபுல்லா அடிக்கலங்க, மேம் எனக்கு நீங்க தெரியாதுல்ல. விசித்ரா ஃபேன் தானே? உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன் மேம். ஐயோ என்கிட்ட ஐரா ஆன்சர் பண்ணுங்க. ஐயோ இல்ல எனக்கு ஒரே நிமிஷம் எனக்கு ஏன் என்ன வருத்தம் தெரியுமா அவங்க கிட்ட? அவங்க வந்து நிறைய விஷயங்கள், அவங்க இந்த கேம் அவங்க அணுகுன விதம் எல்லாமே சூப்பருங்க. நிறைய முக்கியமான சமூகத்துக்கு தேவையான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே, ஒரு டிபேட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அது அவங்க பிளானா கொண்டு வந்தாங்களா, இல்ல அஜெண்டாவா கொண்டு வந்தாங்களா, இல்ல ஸ்ட்ராட்டஜியா கொண்டு வந்தாங்க, அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. பட் கொண்டு வந்தாங்க, அதை நம்மளால டிபேட் பண்ண முடிஞ்சுச்சு, ஓரளவுக்கு அது கரெக்ட்னு பேச முடிஞ்சுச்சு. ஓகேவா? சோ அதுல எனக்கு ஒரு ஒரு கண்டஸ்டன்டா எனக்கு விசித்ரா ஓகே. அதனால என் டாப் 3ல விசித்ரா இருக்காங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா விசித்ரா எல்லாமே பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு பிடிக்காது. இல்ல ஏன்னா நிறைய விஷயத்துல அவங்க வந்து ரெக்ரெசிவா இருக்காங்க. ஓகேவா? நான் வந்து ஃப்ரம் இப்ப நீங்க இங்க ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். சாரி ஜோ நான் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாம எப்படி ஜேம்ஸ் வசந்தன் அர்ச்சனா தம் அடிக்கிறத தவறுன்னு சொல்றோமோ, அதே கோவத்தை ஏன் விசித்ரா அவர்கள் ட்ரெஸ்ஸிங் அனன்யா வந்து ட்ரெஸ்ஸிங் சரியில்லைன்னு சொல்லும் போது காட்டல? ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா விசித்ரா அவர்களை நம்மளுக்கு பிடிக்கும், அர்ச்சனா அவர்களை பிடிக்கும். அதனால சொல்ற ஜேம்ஸ் வசந்தன் நம்மளுக்கு பிடிக்காது. அதுதான் அந்த பிரச்சனை. ஐஸ்வர் நம்மளுக்கு பிடிக்காது, அதனால விசித்ரா சொன்னது ஓகே. அதே போல அவங்க பிஎஸ்டி படிச்ச டாக்டரேட் கிடையாது, அவங்க பிஎஸ்டியே பண்ணல. அவங்க வந்து செமினார் அட்டன் பண்ணி வந்தது ஆன்ரி டாக்டரேட், அதுவும் பிஎஸ்டியும் வேற. கமல் சார் ஸ்டேஜ்ல சொல்லும் போது அவங்க எஞ்சி நான் பிஎஸ்டி படிக்கவில்லைன்னு சொல்லியிருக்கலாம், அவங்க அதை சொல்லவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அதை அவங்க சொல்லல. அவங்க ஹஸ்பண்டோட இன்டர்வியூலையும் நான் கேட்டேன், நான் கேட்காமலாம் கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு பேர் மினிமம் எஜுகேஷனால உண்மையை சொல்லலாம், தவறு இல்லை. ஒரு ஆன்லைன் டாக்டரேட் கொடுத்தாங்க சார், நான் செமினார் அட்டன் பண்ணேன், ஒரு 3 நாள் செஷன் போனேன். பட் பிஎஸ்டி ஸ்காலர்ஸ் கலாய்க்கிற அளவுக்கு இல்லாமல் ஆமான்னு சொன்னது வந்து என்னால எடுத்துக்கவே முடியாது. அதுவும் கண்டிப்பா நான் அவங்க இன்டர்வியூல கேட்பேன். அண்ட் நிறைய இடத்துல அவங்க வந்து ஈவன் அந்த யார் விக்னேஸ்வரி விசித்ரா ஃபேனா இல்ல ஐரா விசித்ரா ஃபேனா? நான் விசித்ரா ஃபேன் ஜோ, பட் சொல்லிடுறேன். ஐராவா? ஆமா. எனக்கு ஒரு டவுட், நீங்களாவது எனக்கு சொல்லுங்க. இப்ப நீங்களாவது ஷோ தெளிவா பாத்திருப்பீங்க. இல்ல எனக்கு சீரியஸா டவுட், இதை தெரியாம நான் ரிவ்யூல வேற பேசி தொலைச்சிட்டேன். கீழே எனக்கு ஒரு 10 விதமான கமெண்ட் வந்துச்சு, அதுல எது உண்மைன்றதான் தெரியல. நான் கேட்கறேன், நீங்க எனக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. இந்த விசித்ரா அவர்கள் முட்டையை உடைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் முட்டையை தொட மாட்டேன், கூல் சுரேஷ் கிட்ட நான் விரதம் அப்படின்னாங்க. ஆமா, போற வரைக்கும் நான் விரதம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி தான் என் காதுல கேட்டுச்சு. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் அவங்க பிரியாணி, விஜயவர்மா அந்த ஃபேமிலி டாஸ்க்ல பிரியாணி பண்ணும்போது இந்த பிரியாணில வந்து குஸ்கா மட்டும் சாப்பிடுவாங்க, பீஸ் சாப்பிட மாட்டாங்க. ஓகே. அப்புறம் ஃபிஷ் வறுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பண்ணாங்க. நானும் பார்த்தேன். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணிடுறேன். எனக்கு விசித்ரா பிடிச்சிருக்கு, நான் வந்து அவங்க ஃபேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நான் எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கேன், இந்த சீசன்ல கம்பேர் பண்ணி இந்த சீசன்ல உள்ள மற்ற கண்டஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது தான் பிடிச்சிருக்கு. நாட் தட் ஷீ இஸ் 100% எரர் ஃப்ரீ. அவங்க கிட்ட நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, நானுமே அந்த மிஸ்டேக்ஸ்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா,
பிராங்கா சொல்றேன், அந்த ஒரு டாஸ்க் ஒண்ணு வச்சாங்கல்ல, அப்ப வந்து இல்ல அவங்க ஒரே நிமிஷம். இந்த இதுல எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். இதுல நன் ஆஃப் த அபவ்னு ஒரு ஆப்ஷனும் சொல்றேன், அதையும் நீங்க எனக்கு சொல்லலாம். ஓகே, எனக்கு வந்து ஆப்ஷன் என்னன்னா, அன்னைக்கு வியாழக்கிழமை சாய்பாபா கும்பிடுறவங்க அவங்க, அதனால அவங்க வெஜிடேரியன், அன்னைக்கு மட்டும்தான் அவங்க முட்டையை தொட மாட்டாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்துச்சு. ஓகே, ஆப்ஷன் 2 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம் அப்படின்னு ஒருத்தங்க போட்டிருந்தாங்க. அடுத்த ஒருத்தங்க சனிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை அப்படின்னு ஒரு கமெண்ட். அதையும் மீறி அடுத்தவங்க ஒருத்தவங்க இன்னொரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, கார்த்திகை மாசம் அதனால அவங்க சாப்பிட மாட்டாங்க, அதுக்கப்புறம் அது மார்கழி மாசமா மாறிடுச்சு. இப்ப நன் ஆஃப் த அபவ். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 4க்கு நான் எதை எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. இது 4மே விசித்ரா ஃபேன் தான் சொன்னாங்க. நான் வந்து விசித்ரா ஃபேனா சொல்றேன், அது நன் ஆஃப் த அபவ் தான். அவங்க வந்து அவங்க சொன்னது வந்து இது எதையுமே அவங்க ரீசனா சொல்லல, அவங்க பிளண்டா அது ஆக்சுவலி ஜோ நான் வந்து ஃப்ராங்கா சொல்றேன், அவங்க வந்து அந்த வார்த்தையை சொன்னதுக்கு ஏன்னா அவங்களுக்கு கூல் சுரேஷும் தினேஷும் பிடிக்கல, ஏன்னா அவங்க கான்ஸ்டன்டா இவங்களை ஹிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனால அதை வந்து எஸ்கேப் பண்றதுக்காக அவங்க அந்த வேர்டை அந்த இடத்துல சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து கூல் சுரேஷும் போயிட்டாரு, தினேஷ் அந்த இதுல இல்லை அப்படின்னா அவங்க அதே நான்வெஜ், அதாவது அவங்க சாப்பிடல, பட் அவங்களுக்கு டச் பண்ணி குக் பண்றதுல நிஜமா பிரச்சனை கிடையாது. உண்மையான பிரச்சனை என்னன்னா அவங்க கான்ஸ்டன்டா அவங்கள வந்து நோன்றத வந்து எதிர்க்கிறதுக்கு அவங்க இது மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் ஆக்சுவலா ட்ரூ. நன் ஆஃப் த அபவ் தான் ட்ரூ. நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன், ஆல் ஆஃப் த அபவ். அவங்க தெளிவா தான் வந்து இதுல சொல்றாங்க, நான் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியே போறேன், இதுல எங்கேயும் Thursday, Friday, Saturday, கார்த்திகை மாசம் கிடையாது. இதத்தாங்க என் ரிவ்யூல சொன்னேன், அவங்களுக்கு வந்து கூல் சுரேஷும் தினேஷும் பிடிக்கல, அதனால சொல்லிட்டாங்க. அவ்வளவுதாங்க. உங்களுக்கு விசித்ரா அவர்கள் மேல உங்களுக்கு வந்து ஒரு வன்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிதாங்க அந்த 5 கமெண்ட் வந்துச்சு. இதையும் நான் வந்து நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இதை ஏன் வந்து சொல்ல வேண்டியது வருது அப்படின்னா, அதாவது நான் முட்டு கொடுக்குறேன்னு சொல்ல வரல, நான் விசித்ரா ஃபேன்ஸ், அதாவது மற்ற ஃபேன்ஸ் கிட்ட பேசினதை வச்சும் சொல்றேன். இப்போ அர்ச்சனா தப்பு பண்ணி அந்த தப்பை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணும்போது பயங்கரமா ஹிட் பண்றாங்க ஜோ, செம்மையா ஹிட் பண்றாங்க. சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து மென்டல் டார்ச்சர் ஆற அளவுக்கு விக்னேஸ்வரிக்கெல்லாம் தெரியும், நைட்டெல்லாம் உட்காந்து அழற அளவுக்கெல்லாம் ஹிட் பண்றாங்களா. அப்ப வந்து வி ஆர் ஃபோர்ஸ் டு, நீங்க எங்களை இந்த மாதிரி பண்றீங்கல்ல, அப்ப நாங்களும் எங்களாலே இந்த மாதிரி முட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து புஷ் பண்ண வைக்கிறாங்க. நாங்க ரொம்ப ரொம்ப ஆர்கானிக் ஃபேனா தான் வந்தோம் ஆக்சுவலா. இப்போ அவங்க வந்து பண்றதை வந்து எங்களுக்கே இல்ல இது இப்படிதான், நாங்க இப்படிதான் ஆர்கியூ பண்ணுவோம்னு புஷ் பண்றாங்க. நாங்க வந்து ஃபேனு, பட் அவங்க பண்ற மிஸ்டேக்ஸையும் சொல்ல ரெடி, பட் வந்து ஆப்போசிட்ல ஹிட் பண்றது வந்து ரொம்ப ஃபோர்சிங்கா இருக்கு ஜோ, அதனால பண்றாங்க. இந்த நாலாவது ஐ அண்டர்ஸ்டாண்ட். சி, அந்த இங்க ஃபேன்ஸ் வந்து இந்த சீசன்ல எல்லா சீசன்லுமே இப்படி இருப்பாங்க, எல்லாருக்குமே இப்படி இருப்பாங்க. ஓகே, எனக்கு இப்ப என்ன டவுட்னா, அர்ச்சனாக்கு பிஆர் இருக்குன்னு சொன்னவனே நான் தான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஈவன் அதாவது அர்ச்சனா வந்து ஒரு 2 நாள் ஆகும் போதே ரிவ்யூல சொன்னவனே நான் தான். ஆனா அது பேட் பிஆர்ன்றது கிடையாது. பேசிக்கலி ஷி இஸ் ஃப்ரம் தி பேக்ரவுண்ட் ஆஃப் ரியாஸ் சார், அதாவது அவருடைய டேலண்ட் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வெளில வந்த பொண்ணு. ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டை அவங்க காட்டுவாங்க. சப்போர்ட்னா இப்ப என் இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ போகுதுன்னா என் இன்ஸ்டியூட்ல நான் ஒரு சப்போர்ட் பண்ணும்ல. கண்டிப்பா அந்த சப்போர்ட்டை அவங்க காட்டுறாங்க அவங்க சைட்ல இருந்து, அப்படின்றது தான் நான் தெளிவா மென்ஷன் பண்ணேன். விச் இஸ் சப்போர்ட் த்ரூ ஆல் த சோஷியல் மீடியா. இது அதாவது இன்ஸ்டாகிராம்ல நிறைய மீன் பேஜஸ் வந்து இவங்களுடைய போட்டு இவங்க சூப்பர் அவங்க சூப்பர்ன்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க. இதுதான் ஆக்சுவல் இன்ஃப்ளூயன்சிங். ஓகேவா, இது வந்து சோசியல் மீடியா டிஜிட்டல் மீடியால போடுறதா, ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்றது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுது. இந்த ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தனி கும்பல் இருக்கு. மொத்தம் 3 வகையான ஒரு பிஆர் கும்பல் இருக்குங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அர்ச்சனா, அது வந்து தனி அது ஒரு கும்பல். ஓகேவா, 2வது வந்து இந்த யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, சின்ன சின்ன யூடியூபர் சேனல்ஸ் எல்லாருமே இன்ஃப்ளூயன்சிங் பண்ற மாதிரி ஃபேன் பேஜஸா மாறிடுவாங்க. இவங்க தான்ப்பா கரெக்ட், எல்லாமே அவங்களுடைய தம்ப்நெயில் அவங்களுடைய கண்டென்ட்ல மட்டும்தான் இருக்கும்.
மத்தவங்க எல்லாரும் வேஸ்ட், இவங்க தான் சூப்பர் அப்படின்னு ஒரு 10 யூடியூப் சேனல் கண்டிப்பா ஒரே ஒரு ஆளை பத்தி பேசும். ஓகே. அப்ப தே ஆர் பேசிக்கலி ஃப்ரம் தட் சேனல், தட் ஸ்லாட். ஓகேவா? இன்னொன்னு வந்து யூடியூப்ல எந்த வீடியோ, அதாவது பிக் பாஸ் பேஸ் பண்ணி எந்த வீடியோ யூடியூப்ல வந்து ஹேஷ்டேக்ல வந்தாலும் உடனே அந்த வீடியோ அப்லோட் ஆன அடுத்த 2வது நிமிஷத்துல கீழே கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 கமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரோட பிஆர் குரூப் இருக்குன்ட்டு. அது எல்லா யூடியூப்லயும் ஒரே கமெண்ட் கட் காப்பி பேஸ்டா இருக்கும், ஒரே ஃபார்மேட், ஆனா வேற வேற ப்ரொஃபைல். அத பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அதனாலதான் நான் இப்போ கூட எனக்கு உண்மையா ஒரு டவுட் நீங்க சொன்னதால சொல்றேன். யூடியூப்ல எஸ்பெஷலி விஜய் டிவி ஒரு ப்ரோமோ போட்டாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 அந்த காப்பி பேஸ்ட் எப்படின்னா அந்த லைன்ஸ் உட்பட ஒரே மாதிரி இருக்கும். அதே போட்டு அதான் 2-3 அதுதான் சொல்றேன், ப்ரொஃபைல்ஸ் வேற இருக்கும். இப்ப சொல்லுங்க. இப்ப இதுல என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இதுதான் பிம்பத்தை கிரியேட் பண்றது. இந்த பிம்பம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸ் இருப்பான்ல, அதாவது இந்த ஷோவா பார்த்துட்டு யாருக்கு ஓட்டு போறதுன்னே கன்ஃபியூஷனா இருப்பான் தெரியுமா, அவன் என்ன பண்ணுவான், இந்த பிம்பத்தை பார்ப்பான், கீழே வர கமெண்ட்ஸை படிப்பான். அப்ப அவனுடைய ஓட்டு வந்து வின் பண்றவனுக்கு தான் போடணும், யாருக்கு அதிக சப்போர்ட் இருக்கோ அவனுக்கு போட்டாதான் அந்த ஓட்டை நான் காப்பாற்ற முடியும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல அவன் என்ன செய்வான், அந்த பிம்பத்தை நம்பி போடுவான். விச் இஸ் கால்ட் அஸ் இன்ஃபுளுன்சிங். இதுக்கு ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து என்கிட்ட பேசினாங்கல்ல, நீங்க ஒரு கேள்வி கேட்டாங்களா, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இங்க ரிவ்யூவர் இன்ஃபுளுன்ஸ் பண்றதை விட கீழே கமெண்ட் போட்டு இன்ஃபுளுன்ஸ் ஆகிற கும்பல் அதிகம். இதை தனியா பண்றதுக்கு நிறைய ஏஜென்சிகள் இப்ப ரீசன்ட் டேஸ் 6th சீசன்ல இருந்து வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த பிஆர் ஆரம்பிச்சது என்னமோ 4th சீசன் தான். ஓகே, அதுல ஆரம்பிச்சு அது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. 4th சீசன்ல ஒரே ஒரு ஆள் வச்சிருந்தாரு, 5th சீசன்ல 3 பேர் வச்சிருந்தாங்க, 6th சீசன்ல 6 பேர் வச்சிருந்தாங்க, 7th சீசன்ல அத்தனை பேர் வச்சிருக்காங்க, ஒரே ஒரு ஆளை தவிர. அவர் பேர் தான் பிரதீப். இத்தகைய எனக்கு பிரதீபை பிடிக்காது. ஆனா சொல்லுங்க. சம்டைம்ஸ் பிரதீப்க்கு வர்ற அந்த எக்ஸ்ட்ரீம் இத பாக்கும்போது இது வந்து நிஜமாவே இல்ல அது நிஜமாகவே ஆர்கானிக் கூட்டம் தான், ஆர்கானிக் வன்மம் கூட்டம். யாரையாவது சோசியல் மீடியாவில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்களுடைய மைண்ட் செட்ல ஒரு கூட்டம் இருக்கும் தெரியுமா, அசிங்கமா பேசுறத நார்மலைஸ் பண்ணிட்டு, அந்த கூட்டம் அதிகம். அது பிரதீப் ஃபேண்டமா மாறிடுச்சு. சில பேர் வந்து பிரதீப்புடைய அந்த பாஸ்ட் அதுல வந்து ஒரு சென்டிமெண்டா அட்டாச் ஆகி இந்த பையன் வின் பண்ணணும், அவன் என்ன தப்பு பண்ணா என்னங்க, அந்த பையன் வின் பண்ணுங்க, பாவங்க, கஷ்டப்படுறான், அந்த எமோஷனல் சைட்ல இருக்கிற நிறைய பேர் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றதும் இருக்கு. ஆனா அவன் ஒருத்தன் தான் சோசியல் மீடியாவை எல்லாத்தையும் மூடிட்டு பிக் பாஸுக்குள்ள நுழைஞ்சான். நீங்க ஒத்துக்கலனாலும் அதான் நஷ்டம். ஆனா இப்பவும் பிரதீப்பே பேசாம போனா கூட எல்லாரும் வந்து அந்த மாதிரி ஒரு இத அவர் நேம் வச்சு பண்றாங்கல்ல. சோ அது வந்து பிரதீப்பை வச்சு சம்பாதிக்கிறது. ஓகே, அதுக்குத்தான் பிரதீப் வந்து தெளிவா ஒரு போஸ்டும் போட்டாரு, ஏன்னா தேவையில்லாம என்ன வச்சு இது பண்ணாதீங்க. ஆக்சுவலா ஓப்பனா சொன்னா பிரதீப்பை வச்சு ஃபண்ட் ரைசிங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதீப் பாவம், அவர் வெளில அனுப்பிச்சிட்டாங்க, அவருக்கு நியாயம் கிடைக்கணும், அவர் இப்ப படம் பண்ணணும், அவருக்கெல்லாம் நீங்க வந்து காசு அனுப்பணும்னா இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு பண்ண பிரதீப் கேட்டுட்டு தான் உடனே என்ன பண்ணாப்ல, என் பேரை சொல்லி எவ்வளவு ஃபண்ட் ரைசிங் சொன்னானா செய்யாதீங்க, அதெல்லாம் எனக்கு பண்ணாதீங்கன்னு போஸ்ட் போட்டதுக்கான காரணமே அதுதான். இல்ல எல்லாரும் சொல்றாங்க வந்து இப்போ உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பிரதீப் நேம வச்சு வந்து ஓட் பேங்க் பண்றாங்க, இவங்களும் அந்த மாதிரி தானே பண்றாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா யூஸ் பண்ணும்போது அந்த டவுட் நமக்குள்ள வருது இல்ல. சாரி, அது அவாய்ட் பண்ண முடியல அந்த டவுட், அதனால கேட்டேன். இல்ல அதுதான் சொல்றேன், அது வாய்ப்பே இல்லைன்ற. நான் உங்களுக்கு டிஃபரன்ஸுக்கு ஏன் சொல்றேன்னா, பிரதீப்புக்கு இவ்வளவு வெறித்தனமான ஃபேன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் 20 நாள் இருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு ஆக்சுவலா பிரதீப் பிடிக்காது இனிஷியலா. பிரதீப்பை பிடிச்சதுக்கான காரணம் மத்தவங்க மேல உள்ளது இருக்கு. ட்ரூ, நானும் ஒத்துக்கிறேன்.
அண்ட் ஒண்ணு அந்த அன்ஃபேர் எவிக்ஷன் கூட சொல்ல முடியாது ஜோ. அந்த வேர்டு வந்து விமன் சேஃப்டிங்கறத ஃபேர் எவிக்ஷன் வித் அன்ஃபேர் ரீசன். அதுதான். அது வந்து எனக்குமே வந்து நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அந்த ரீசனை வந்து கிளாரிஃபை பண்ண மாட்டாங்களான்னு இருக்கு. ஏன்னா அதுதான் இப்ப வரைக்கும் எல்லாரோட மைண்ட ட்ரிக் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. அத பேசாம அத கிளாரிஃபை பண்ணிருக்கலாம் ஹோஸ்ட். அடுத்த எபிசோட்ல வந்து வேற ஹோஸ்ட் கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னது ஹோஸ்டோட ஈகோவை ட்ரிகர் பண்ணி ஹோஸ்ட் வந்து ஒன்னு அவரை வச்சிருந்தீங்கன்னா என்ன வெளில அனுப்புங்க அப்படின்னு சொன்னதன் எதிரொலி தான் அவரை வெளில அனுப்புது. நீங்க எல்லாரும் இப்ப சொல்றாங்கல்ல இந்த ரெட் கார்டு கொடுத்த அத்தனை பேர் தூக்கணும்னு பிரதீப் ஃபேன் சொல்றாங்கல்ல, ரெட் கார்டு கொடுத்தது கண்டஸ்டன்ஸே கிடையாது. கண்டஸ்டன் என்ன வேணா கை தூக்குவாங்க, ஒருத்தனை வெளில அனுப்புறதுக்கு என்ன வேணா சொல்லுவாங்க. ஹோஸ்ட் என்னங்க ஆனாரு? அதுதான் கேக்குறேன் ஜோ. நீங்களே முன்னாடி ஒரு ரெட் கார்டை வச்சுட்டு கூட வேற எந்த கலர் கார்ட்ஸுமே வைக்காம ஏங்க நான் என்ன கேக்குறேன், இதே மாதிரி அசீமை வெளில தூக்கணும்னு எல்லாரும் ரெட் கார்டு கொடுத்தாங்களா இல்லையா? மொத்த வீடும் அசீம் ரெட் கார்டு கொடுத்துச்சா இல்லையா? ஆமா. தூக்குனீங்களா? இல்ல, ஏன் அவங்களுக்கு வேணும். அன்னைக்கு உங்களுக்கு 3 டிஃபரெண்ட் கம்யூனிட்டிய உங்க டிஆர்பிக்காக மேல கொண்டு போய் எந்த கம்யூனிட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவ் இருக்கோ அவரை வின் பண்ண வைக்கணும்னு முடிவு பண்ணீங்க. நாம தான் இத வந்து ஷோவா பார்த்துக்கிட்டு எல்லாரும் இப்படி உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். கார்பரேட் தனத்தான வேலைகளை சிறப்பா செய்யுது. கண்டிப்பா. ஆனா அத கூட புரிஞ்சுக்காம இங்க சில பேர்லாம் வந்து ஜோ இப்போ ரீசெண்டா நீங்க நாங்கெல்லாம் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கோம். அதனால சொல்றோம், ரீசெண்டா கிரியேட் பண்ண ஐடிஸ் ஜோ அதெல்லாம் வந்து இப்போ 1 month 1.5 months தான் இருக்கும் அந்த ஐடி எல்லாம் கிரியேட் ஆகி. நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்ப வந்து அதான் சொல்றேன். அந்த ஐடி எல்லாம் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். அவனுக்கு ஒரிஜினல் ஐடி இருக்கும், ஓகேவா? அந்த ஐடியில அவனுங்க எல்லாம் உத்தமர்கள். அவனால அவன் வன்மத்தை கொட்ட முடியாது. சோ அத்தனை பேரும் ஒரு ஃபேக் ஐடியை வச்சிருப்பான். அதுல வந்து வன்மத்தை கொட்டிட்டு போயிடுவான். பாக்குறதுக்கு நல்லவன், பண்றதெல்லாம் கேவலமான வேலைகள். இந்த மாதிரி இங்க வந்து இன்னைக்கு ஒரு 60 to 70% ஆளுங்க வச்சிருக்காங்க. இல்ல ஒருத்தன் வந்து கேக்குறான் ஜோ என்னை பார்த்து, அவங்க அது இதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த விதத்துல அக்செப்டட்னு தெரியாது. நான் வந்து விசித்ராவோட ஃபேனா. ஸோ அவன் வந்து என்கிட்ட வந்து அவன் என்ன டிஎம் பண்ணியிருக்கான் அப்படின்னா, விசித்ரா வந்து சின்ன வயசுல இல்லாத தப்பெல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணாங்களாம். அவன் வேற சென்ஸ்ல சொல்றான், நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றனா நீயும் அப்படி என்ஜாய் பண்றியா அப்படின்லாம் கேக்குறாங்க. இது மாதிரி பண்ணும்போதுதான் அவங்க பண்ண தப்ப கூட நம்ம வந்து நார்மலைஸ் பண்ண வேண்டிய இதுக்கு புஷ் பண்றாங்களோ, இல்ல ஐயோ நம்ம வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணி வெளியே சொல்லக்கூடாதோ, சைலண்டா இருக்கணுமோ, ஒரு ஸ்பேஸ்க்கு போனா சைலண்டா லிசனர்ல மட்டும்தான் இருக்கணுமோ அப்படின்லாம் புஷ் பண்றாங்கல்ல. இந்த மாதிரி இதுதான் அடக்குமுறை, இதுதான் பிரச்சனை, இதுதான் அவங்களுடைய வெற்றி. அவங்க நீங்க அடுத்த செகண்ட் பிளாக் பண்ணிட்டு போங்க, இன்னொரு ஐடி இன்னொரு போன் நம்பர் தேவை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுது. ரிப்போர்ட் பண்ணிட்டு பிளாக் பண்ணுங்க. அந்த மாதிரி அத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணா அத்தனை ஐடி தூக்குவாங்க. நார்மலா ரிப்போர்ட் பண்ணாதீங்க. cybercrime.government.in கொண்டு போய் அதை ரிப்போர்ட் பண்ணுங்க. உள்ள தூக்கி வைப்பாங்க. நீங்க உங்க போன் நம்பருக்கு போடணும்னு கூட அவசியம் இல்ல. ரிப்போர்ட் அனானிமஸ்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, தூக்கி போடுங்க. அவனுங்க ஃபேக் ஐடி வச்சே வந்தாலும் அவங்க ஒரு போன் நம்பர் ஒரு ஜிமெயில் வேணும்ல. ஆமா கண்டிப்பா. அவங்க இன்டர்நெட்டுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வேணும்ல. நிச்சயமா தூக்குவாங்க. ஸோ நான் ரீசெண்டா வந்து கவனிச்சிருந்தா, ஸ்பேஸ் போகும்போது லிசனர்ல மட்டுமே இருப்போம். இன்னைக்கு வந்து நானும் விக்னேஸ்வரியும் ஸ்பேஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour உட்காந்து பேசி டிசைட் பண்ணி, இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் லிசனர்ல மட்டும் இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிட்டோம் இப்படிதான் இந்த ஸ்பேஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. அவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கும். 2 பேரும் விடிய உட்காந்து அழுவோம், அப்படி எல்லாம் தாக்கி எங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு பிளான் பண்ணி பிரபு கை தூக்கி இருக்காங்க. பிரபு பேசுங்க. மேம் உங்ககிட்ட தான் அந்த கொஸ்டினை கேட்கணும்னு நினைச்சேன். ரொம்ப நேரம் ஆச்சு மேம், நான் மறந்தே போயிட்டேன் மேம் பாதி. மேம் எனக்கு என்ன கொஸ்டின்னா,
நீங்க வந்து விசித்ரா மேம் ஃபேன்னு சொன்னீங்க. ஆ விசித்ரா மேம்க்கு கூல் சுரேஷ் அண்ணாவுக்கும் வந்து நிறைய சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கு, கொஞ்சம் பெரிய சண்டைகள் கூட வந்திருக்கு. அந்த கயிறு கையில கட்டி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா விசித்ரா மேம் வந்து அவங்க பெட்ல உட்காரும் போது டக்குன்னு எந்திரிச்சு இந்த பக்கம் வந்து உட்காந்து என் பெட்ல உட்கார அளவுக்கு அவருக்கு தகுதி இல்ல, என் ஹஸ்பண்ட் பார்த்தா என்ன என்னைய அவரையும் ஒரே பெட்ல பார்த்தா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து விசித்ரா மேம் நிறைய, இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, விசித்ரா மேம் வந்து அடிக்கடிக்கு அர்ச்சனாட்ட சொல்லுவாங்க, நீ எல்லாத்தையும் பெருசா எக்ஸாஜரேட் பண்ணாத, எதா இருந்தாலும் சிம்பிளா சொல்லு, இந்த மாதிரி அழாத, அழுந்துகிட்டே பேசாத, எதா இருந்தாலும் நார்மலா பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில வந்து இந்த மார்னிங் டாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த யார் கப்பு வாங்கியிருக்காங்களோ அவங்க அந்த கப்பு வாங்கினப்ப எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பேசணும். அப்ப விசித்ரா மேம் வந்து பாத்தீங்கன்னா அழுந்து அழுந்து பேசுவாங்க. எனக்கு அது பாக்குறப்ப வந்து இது எதுக்கு அழுவணும், இது நார்மலாவே பேசலாமே, இந்த இடத்துல எதுக்கு விசித்ரா மேம் ஒரு ஸ்கிரீன் கிடைச்சிருக்கு, இது கண்டிப்பா போடுவாங்கன்னு தெரியும், இந்த இடத்துல அவங்க அது சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக அழுகுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல விசித்ரா மேம் யார்ட்டையாவது சண்டை போட்டாங்க அப்படின்னா, அந்த சண்டை போட்டவங்க கிட்ட போய் விசித்ரா மேம் பேசி அதை சரி பண்ணி அவங்க கிட்ட நல்லவங்களா நடந்துக்க ட்ரை பண்றாங்களா, இல்ல உண்மையான அவங்களோட கேரக்டரே அதானா? இது மொத்தம் 3 கொஸ்டின் இருக்கு மேம், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எனக்கு தோணுனதை சொல்றேன். இதுதான் வந்து நிஜமானு எனக்கு தெரியாது, அதை விசித்ரா மேம் தான் கிளாரிஃபை பண்ணணும். பட் 24/7 பாக்குறத வச்சு எனக்கு ஃபீல் ஆனது என்னன்னா, கூல் சுரேஷோட அந்த கயிறு கட்டின விஷயத்துல பண்ணது வந்து ரிவெஞ்ச் மூடு. ஓகே, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சான்ஸ் கிடைச்சா ரிவெஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல அவங்க ரிவெஞ்ச் தான் பண்ணினாங்க. ஏன்னா அவங்கள ஆப்போசிட் பர்சனும் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதனால ஏதாவது ஒரு, இப்போ ஃப்ராங்கா தினேஷ் வந்து கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்கிறாருங்க, பின்னாடி முன்னாடி சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் பண்றாரு. அப்ப ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க. ஹியூமன் நேச்சர், தட் இஸ் வாட் ஐ ஃபீல். இது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஸோ அது ரிவெஞ்ச் மூடு. செகண்ட் என்ன கேட்டீங்க, அழுது அழுது பேசுறது. இன்னைக்கு எபிசோட் மார்னிங் எங்க இன்னைக்கு டாஸ்க் வந்து அது விஜய் டிவி கொடுத்துருக்கிறதே, ஐ மீன் கிரியேட்டிவிட்டி டீம் கொடுத்துருக்கிறதே அவங்களுக்கு அவங்க வந்து இது பண்ணிக்கிறதுக்காக தான். இதை வந்து அவங்க எப்படி சொல்றது, அது ஒரு ஓட் பேங்கா மாத்தணும் தான். ஸோ அதை அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதை அழுது பண்ணணுங்கிறது ஐடியா கிடையாது, அதை வாண்டடா பண்ணினாங்க. அப்பதான் வந்து அது வந்து 1 hour எபிசோட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், எல்லாரும் பார்ப்பாங்க. அதை பார்த்து எனக்கு போடுவாங்கங்கிறது அவங்க யோசிச்சு பிளான் பண்ணி பேசின ஸ்கிரிப்ட். அது மீன் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணதுன்னு சொல்ல வரல, அவங்க மனசுல இது நம்ம இப்போ பண்ணாதான் இது ஹிட் ஆகும்னு யோசிச்சு பண்ணது. ஏன்னா எல்லாருக்கும் வின் பண்ணணும்னு இருக்கும் இல்லைங்க. இந்த வின் பண்ணா என்ன பண்ண போறேங்கிறதோட ஸ்பீச் அது. அதை அவங்க வந்து அப்படிதான் பேசி ஆகணும். அதனால அதை அவங்க அப்படி பேசியிருக்கிறாங்க. எனக்கு அது கரெக்டா தான் பட்டுச்சுன்னா, அவங்க இந்த டைம்லயும் போயிட்டு சரியா பேசாத மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆக்சுவலி ஜோ கிட்ட இந்த பாயிண்ட்டை எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன். நல்ல வேலை நீங்க வந்து விசித்ராக்கு இதை கேட்டதுனால. பூர்ணிமா வந்து பேசினாங்க தெரியுமா, வேஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அது மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் குட், அவங்க அப்படிதான் பேசணும். ஆஸ் அ ஃபேனா நான் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அதனால எனக்கு ஓகே தான். தேர்ட் என்ன கேட்டீங்க, சாரி நிறைய பேசினதுல அது மிஸ் ஆயிடுச்சு. நீங்க 3வது கொஸ்டின் ஒண்ணு வச்சீங்க மேம். தேர்ட் வந்து அவங்க வந்து ஒருத்தர் சண்டை போடுவாங்க, உடனே போய் ஜெல் ஆயிடுறாங்க, உடனே போய் பேசுறாங்க. அவங்க வந்து அந்த வீட்டுல எனக்கு ஃபீல் ஆனது, நான் வந்து அவங்களோட கேமா இது வரைக்கும் பார்த்ததுல இது கரெக்டா இல்லையான்னு மேபி ஜோ கேன் சொல்லலாம், இல்ல விக்னேஸ்வரி சொல்லலாம். எனக்கு ஃபீல் ஆனது வந்து விசித்ரா யார் கூடயுமே பர்சனல் ரிலேஷன்ஷிப் உருவாக்கணும்னு நினைச்சு பழகவே இல்லை. அவங்க ஸ்மால் பாஸ்ல இருக்காங்களா, அந்த ஹவுஸ்ல அந்த டைம் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட அவங்க பேசுவாங்க. அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து வெளியே வந்து இந்த ஹவுஸ்குள்ள வந்துடுறாங்களா, அப்ப வேற யாராவது இருக்கிறாங்களா, அவங்க கிட்ட போய் பேசி அவங்க இது பண்ணுவாங்க. ஷீ இஸ் டூயிங் அ சர்வைவல் ரிலேஷன்ஷிப். அதாவது 100 days தனியா இருக்க முடியாது. நீங்க தனியா இருந்தா யார்கிட்ட பேசுவீங்க, அவர் உங்க பாயிண்ட்ஸ் எப்படி எடுத்து வைப்பீங்க. ஸோ என்ன சண்டை வந்தாலும் அவங்க போய் இதுதான் பண்ணுவாங்க. யார்கிட்டயும் அது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறதுலாம் கிடையாது. இன்க்ளூடிங் இப்ப மாயா கிட்ட பேசுறதுல இருந்து எல்லாமே சர்வைவல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்னோட புரிதல். அவங்க யாருக்கிட்ட வேணா பேசுவாங்க, சமாதானம் ஆவாங்க, திரும்ப சண்டை போடுவாங்க, இங்க போனா அவங்க கிட்ட பேசுவாங்க. அந்த இடத்துல பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்களோட அவங்க பேசி அந்த ரிலேஷன்ஷிப்பை இது பண்ணிப்பாங்க. இத அவங்களால தினேஷ் கிட்ட பண்ண முடியாததுக்கு காரணம், அந்த மாதிரி அவங்க பண்றதே வந்து தினேஷ்க்கு தினேஷ் ஒத்துழைக்கல.
தினேஷ் ஒத்துழைக்கல. அதனால அது தினேஷ் கிட்ட ஒர்க் அவுட் ஆகல. மத்தபடி எல்லார்கிட்டயுமே அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க. நீங்க நோட் பண்ணீங்கன்னா கூல் சுரேஷ் கிட்டயும் ஒர்க் அவுட் ஆகல. அதான். ஆனா இத மேபி இப்ப ஜோ விக்னேஸ்வரியோ இதை சொல்லலாம். நான் இது ஃபீல் பண்றது கரெக்டா? இல்ல கரெக்ட். ஜோ நான் லாஸ்டா ஒண்ணு உங்ககிட்டயே கேட்டிருந்தேன் அந்த கொஸ்டின். அவங்க வந்து இந்த பர்சனலா சில விஷயங்களை பேசுறாங்க. இப்போ வந்து தினேஷா இருக்கட்டும், நீங்க உங்க வீட்டுல இப்படிதான் இருப்பீங்களா அப்படின்றதா இருக்கட்டும், அப்புறம் விஷ்ணுவா இருக்கட்டும், விஷ்ணுவை பார்த்து உன்னை எப்படிதான் உங்க அப்பா அம்மா வளர்த்துனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதா இருக்கட்டும், இல்ல உங்க தங்கச்சிக்குள்ள நீ இப்படிதான் பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்கறதா இருக்கட்டும், இன்னைக்கு சோழ அர்ச்சனைகிட்ட வந்து உன் தங்கச்சி நீ வேலை வாங்காத, உன் தங்கச்சி நீ போய் சாரி கேளு அப்படின்றதா இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியில அவங்க அப்பா அம்மா கூட இல்ல அவங்க வீட்டுல இருக்கவங்க கூட அவங்க எப்படி வேணா இருக்கலாம். பட் அது ஒரு ஷோல வந்து இப்படிதான் நீ இருப்பியோ, இப்படிதான் நீ பண்ணுவியோ அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு ஜட்ஜ் பண்ணி அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி அவங்க வந்து இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குண்ணா. இல்ல அதுதான் சொல்றேன். அவங்க மேல இப்ப நீங்க ஆல்ரெடி ஐரா சொன்னாங்க, அவங்கள வந்து ஒரு இம்பர்ஃபெக்டான ஆளு அப்படின்னு நிறைய பேர் முத்திர குத்திருப்பாங்க அவங்களோட யங் ஏஜ்ல. ஒத்துக்கிறீங்களா? அவங்க நிறைய பேர் அவங்க நெகட்டிவா அமைக்கிருப்பாங்க. இப்ப கூட நிறைய பேர் ஐட்டம் டான்ஸர் தானே அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்றதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அப்ப அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இல்ல ஜெனரலா கேக்குறேன், எத்தனை பேர் ரெடி? மத்தவங்க சொல்றேன். இல்ல சொல்றாங்க. என்னோட கமெண்ட் செக்ஷன்ஸ்ல போட்டு இப்ப கூட இருக்கு பிரதர், இருக்கு பிரதர். இங்க இருக்கிறவங்கள டெஸ்ட் பத்தி பேசுங்க. அவங்க அந்த மாதிரி இல்ல நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேங்க. நான் பேசின ரிவ்யூலயே என்னுடைய சேனல் தம்ப்நெயில்லயே தவறான போட்டோ வச்சாங்க விசித்ராது. போன் அடிச்சு கிழிச்சு அதை மாத்த சொன்னேன். ஓகேவா? ஒரு கிளிக் பைட்டுக்கு. ஓகேவா? சோ அப்ப அத வச்ச எடிட்டருடைய மைண்ட் தாட்ல என்ன இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இல்ல அது இருக்கட்டும். இங்க கேக்குற கேள்விங்கெல்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன், அதுதான் நான் சொல்ல வரேன். சோ அப்படி அவங்க பண்ணதுனால அப்பையில இருந்தே அவங்க இந்த சினிமா கினிமா எல்லாம் விட்டுட்டு அவங்க ஒரு ஃபேமிலி லைஃபுக்குள்ள போய் தான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றத அவங்க வந்து நிறைய இடத்துல நிலைநிறுத்துறதுக்கும், தான் வந்து ஒரு நல்ல அம்மா அப்படின்றத நிலைநிறுத்துறதுக்கும் அவங்க பண்ற அந்த பப்ளிசிட்டி ஸ்டஃப் தான் அவங்கள வந்து பேக் ஃபயர் பண்ணுது. அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ல நான் ஒழுங்கு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அடுத்தவங்களை மட்டம் தட்டுறதுதான் அந்த ரியாலிட்டி ஷோல அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்றத நான் ஃபீல் பண்றேன். இது வந்து சொல்லுவேன். இன்னொரு விஷயமும் என்னன்னா, ஒரே சொல்லிக்கிறேன். நீங்க மறுபடியும் அந்த ஸ்டாம்பிங் குத்தாதீங்க. அவங்க வந்து சூப்பரா விளையாடுறாங்க. அவங்க வந்து அந்த இதே மறுபடியும் கொண்டே வந்துடாதீங்க எங்கேயுமே. தயவு செஞ்சு அந்த ஐட்டம் டான்ஸர் அந்த மாதிரி எல்லாம் நீங்களே அதெல்லாம் சொல்லாதீங்க. ஓகேவா? இல்லங்க, நான் ஸ்டாம்பிங் குத்தலங்க. நான் சொல்றது இல்ல கிடையாது. இல்ல இப்ப அவங்க அடுத்த லெவல்ல போயிட்டாங்க. இல்ல ஒரு விஷயம் இருங்க. நான் இப்ப மறுபடியும் அதான் சொல்றேன். நான் இங்க யாரையுமே ஸ்டாம்பிங் குத்த முடியாது. ஓகேவா? நான் என்ன சொல்ற புரிதல் உங்களுக்கு இல்ல. அந்த மாதிரி ஸ்டாம்பிங் குத்துற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இல்லன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு தான் சொல்ல வந்தேன். இல்ல புரியுதா? இல்ல இப்ப வந்து அவங்கள அந்த மாதிரி பார்க்கலங்க. ஜோ வந்து அந்த மாதிரி சொல்லவே இல்ல. அத பண்ற ஒரு சிலரை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. நானே உங்களுக்கு பார்க்கலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த மாதிரி பேசுறது அதை எக்ஸ்போஸ் பண்ணி பேச வேணாம். சில பேர் பேசுறத வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு ஸ்பேஸ்ல வந்து பேச வேணாம். ஏன்னா அது அவங்களுக்கே ஒரு இதா இருக்கும். இப்ப வந்து ஓகே, நானும் வந்து விசித்ரா மேடம் பத்தி பண்ண விஷயத்தான் சொல்றேன். விசித்ரா மேடம் ஃபேன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த தோப்புகரணம் போடுற கேம் யாராச்சும் பாத்தீங்களா லைவ்ல? அதுல நிக்சன் 20 தான் போட்டிருப்பான். கரெக்டா? கரெக்ட் சொல்லுங்க ப்ரோ. 20 தான் போட்டிருப்பான். தினேஷ் வந்து 25 போட்டு போய் நிப்பாரு. ஆனா தினேஷ் போடல, நிக்சன் தான் சொல்லிட்டு அடம் பிடிச்சி நிப்பாங்க. ஆனா ரவீனா வந்து பக்கத்துல வந்து சொல்லும், இவன் 20 தான் போட்டான்ட்டு. இல்ல 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 இது நிக்சன் தான் வின்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் நிக்சனே ஒத்துக்கிட்டு இல்ல நான் 20 தான் போட்டேன்னு சொல்லுவான். அப்ப வந்து விசித்ரா மேடம் அட்லீஸ்ட் ஒரு சாரி தினேஷ்ட கேட்கணும்னு தோணல. ஆனா தினேஷ் இதுல ஜெயிக்க கூடாதுன்னு மட்டுமே இருந்தாங்களே. அப்படின்னா அவங்களோட மென்டாலிட்டி என்ன?
ஜோனா இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கே கிளாரிட்டி வரல, அது ஒன்றும் ஒத்துக்கல அவரு, அதான் இல்ல நான் சொல்லிடுறேன் ஜோ, இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான், ஃபீல் ஆச்சு, அதனால அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே எனக்கு அதை பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஆக்சுவலி யாருமே கொடுத்ததே கிடையாது. அட்லீஸ்ட் இங்கேயாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஷி வாஸ் அ கிளாமர் ஆர்டிஸ்ட். அதுக்காக நிறைய வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஓகேயா, இப்போ வந்து திரும்ப திரும்ப அதுல இருந்து வெளியே வந்து அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்ட் லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் அப்படிப்பட்டவே இல்லை, அது என்னோட சூழ்நிலை காரணமாக நடந்ததுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதுல என்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குன்னு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதனால ஷீ இஸ் லைக், இதை நீங்க பண்ணாதீங்க, பண்ணா இப்படி ஆயிடும், நான் இந்த கஷ்டத்தை பட்டேன் அப்படின்னு அகெயின் அண்ட் அகெயின் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இல்ல இப்ப அதை பத்தி டிஸ்கஷனே வந்து பிக் பாஸ்லயும் கிடையாது, எங்க வெளியிலயும் கிடையாது. நீங்க தான் வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் கேட்ட கேள்விக்கே ரெண்டாவது கேள்விக்கு அந்த இல்லங்க, இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க கேட்கற கேள்வியே டிஸ்கஷனே கிடையாது. ஏங்க கேக்குறீங்கன்னு கேட்டா அப்படி இருக்கும் உங்களுக்கு. இப்ப நீங்க கேக்குறது யாருக்கு இல்ல நீங்க கேட்கற கேள்வி எங்க யாரு மைண்ட்லயும் கிடையாது, உங்க மைண்ட்ல மட்டும் ஏங்க வருதுன்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது எப்படி நீங்க மட்டும் மத்தவங்க இல்லன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? எனக்கு அதுதான் நான் கேக்குறேன். நான் ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் நான் கேட்டிருக்கேன் இதே கேள்விய, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரசிகன் கொஞ்சம் இருங்க, எல்லாரும் பேசட்டும். அதாவது அவர்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டயே இந்த மாதிரி எல்லாம் உங்களை பேசியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஓகேவா, அவரே சொல்லியிருக்காரு. அதத்தான் நான் இப்பவும் சொல்றேன். நான் பாக்குறேங்க என் தம்ப்நெயில்ல. அப்ப நான் பாக்குறதெல்லாம் யாருமே பேசுறது இல்ல. ஏங்க அவங்க அந்த மாதிரி அத வச்சு என்ன பர்சனலா அட்டாக் பண்றாங்க, எனக்கு அட்டாக் பண்றாங்க, பேச விட மாட்டேங்க. நான் ஒரு விசித்ரா ஃபேனுக்காக தாங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நான் விசித்ரா அவர்களுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அர்ச்சனா தம் அடிக்கிறத பத்தி பேசுற அதே மாதிரி கேவலமான வக்கரமான கூட்டம் தான் விசித்ரா அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கு. இல்லங்க, நான் பர்சனல் லைஃப் பத்தி பேசல, அவங்க கேம் விளையாண்ட விதத்தை பத்தி தான் கேக்குறேன். பேச விடாம வந்து அடுத்தது ப்ரோசீட் பண்றீங்க, அது அப்படி ப்ரோசீட் பண்ண முடியாதுன்னு சொல்றோம். இப்ப அந்த கேம் பத்தி பேச மாட்டீங்க. இல்லங்க, கேம பத்தி விளையாடுற விதம் வந்து பர்சனலுடைய கேரக்டர் தானே எஸ்டாப்லிஷ் பண்ணுது. இது ரியாலிட்டி ஷோவா இல்லனா இது வந்து இதுவா? இருங்க ஜோ 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 வெயிட். அந்த லைவ்ல பாத்தீங்களா? இருங்க, அவங்க வந்து 20 நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் போட்டேன், மறுபடியும் நீங்க கேட்ட கேள்வி இல்லைங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதிலும் சொல்லல. டு பி ஃபிராங்க், இப்ப நான் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதை டினை பண்ணதுக்கான மேட்டர். இப்ப நீங்க கேட்ட கேள்வி திருப்பி எனக்காக திருப்பி சொல்லுங்க, நான் கேட்கறேன். நான் ஆக்சுவலா அதை கேட்கல. இப்ப நான் கேட்கறேன். ஓகேவா, ஒரு கேம் விளையாடுறாங்க, தினேஷ் எல்லாமே விளையாடுறாங்க. தோப்புகரணம் போடணும், 25 தோப்புகரணம் போடணும். ஓகேவா, 20 தோப்புகரணம் போட்டு நிக்சன் போயிட்டு நின்றுட்டான். ஓகேவா, 25 தோப்புகரணம் போட்டு அடுத்ததா வந்து தினேஷ் போய் நிற்கிறாரு. ஓகேவா, எல்லாருமே வந்து அதுக்கடுத்தது மணி தான் வரான் மூணாவது. ஓகேவா, இப்போ 3 பேர்ல ஜெயிச்சது யாருன்னு பார்த்த போனேன்னா, இவங்க விசித்திரம் என்ன சொல்றாங்கன்னா நிக்சன் தான் ஜெயிச்சான்னு சொல்றாங்க. ஆனா மிச்சம் எல்லாருமே தினேஷ் மணி தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இவன் வந்து 20 தான் போட்டு போயிருக்கான். ஓகேவா, 20 தோப்புக்காரணம் போட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு ரவீனாவே வந்து விசித்ரா இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிக்சனே வந்து விசித்ராட்டா ஒத்துக்கிறாங்க. ஓகேவா, ஆனா அப்பயும் அவங்க வந்து ஒத்துக்கல. இல்ல 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 கேமு மாத்துக்குன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் மாத்துறாரு. புரியுமா? 200 வாட்டி அந்த இதை கேம் நடத்துறாங்க. ஞாபகம் இருக்கா அந்த இது? நான் சொல்லிடுறேன், இவ்வளவு நாள் ஆகி போச்சு, இனிமே இருக்கிற 20 டேஸும் சொல்றேன், எந்த தப்பு விசித்ரா மேம் வந்து தினேஷ்காக பண்ணாலும் சாரி கேட்க மாட்டாங்க. தினேஷும் விசித்ரா மேம் விஷயத்துல ஒரு தப்பு பண்ணா கேட்க மாட்டாங்க. 2 பேருக்குள்ள பயங்கரமான இதுவாயிடுச்சு. இது விசித்ரா மேம் மட்டும் இல்லை, தினேஷும் கேட்க மாட்டாரு. அது கடைசி வரைக்கும் அப்படிதான் போகும் அவங்க 2 பேரோட விஷயத்துல. ஏன்னா ஆரம்பிச்சிருச்சு, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து மூவ் ஆகணும். அது மூவே ஆக முடியாத ஸ்டேஜ் போயிடுச்சு. கண்டிப்பா விசித்ரா மேம் தினேஷ் கிட்ட சாரி கேட்க மாட்டாங்க, தினேஷ் விசித்ரா மேம் கிட்ட கேட்க மாட்டாங்க, ஸ்டாப்பும் பண்ண மாட்டாங்க. இவர் இப்படிதான் பண்ணுவாரு, அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க.
அது பழசு. ஓகே, இன்னைக்கு நடந்தது இல்ல இது விஷ்ணுவோட சண்டை விசித்ரா மேடமுக்கு. ஓகேவா, விஷ்ணு வந்து புட்டு வைக்கிறாரு. அவங்கெல்லாம் அந்த மாதிரி தான் பேசுனாங்க எல்லாமே. ஆல்ரெடி பேசுறீங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த விஜய் விசித்ரா இல்ல இது டிஸ்கஸ் பண்ணீங்களா? இதை டிஸ்கஸ் பண்ணீங்களா ப்ரோ? அந்த விஜயை ஏன் நாமினேட் பண்ணீங்கன்னு அவங்க வந்து எதுல கேட்குறாங்கன்னு தெரியல. ஆனா ரவீனாவும் மணியும் பக்கவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, ஒன்னே ஒன்று சொல்றேன், விசித்ரா மேடம் கேம் விளையாடுறாங்களா இல்லையா? அவங்க இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அது போய் தானே? யார் அவங்க அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன், அந்த வீட்டுக்குள்ள அத்தனை பேர் கேம் தான் ஆடுறாங்க. கேம் ஆடாம ஏன் வீட்டுக்குள்ள இருக்கணும்? இல்ல இப்ப அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாராம், நீ கேமே விளையாட தெரியல அப்படின்ட்டு. அத வந்து இவங்க வந்து எல்லாத்துலயும் சொல்றாங்க, நான் கேமே விளையாட யாராச்சும். அதே ஹஸ்பண்ட் தாங்க என் இன்டர்வியூல விசித்ரா ரொம்ப அருமையா கேம் ஆடுறாங்கன்னு சொன்னாரு. இது எதுங்க உண்மை? இல்ல அதான் சொல்றேன், கேம் விளையாடுறாங்கன்னு ஒத்துக்கணும். அவங்க கேம் விளையாடுறாங்க, ஆனா கேம் விளையாடுறாங்கன்னு உள்ள இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவங்க வந்து 7 கேமராவுக்கு முன்னாடி சொன்னாங்க, எனக்கு கேமே விளையாட தெரியாது, இப்பனாச்சும் ஒத்துக்கோங்கடின்னு சொன்னாங்கல்ல. அது பொய்யான ஆட்டம் தானே. அது பேர் அண்டர் பிளே. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. நான் ஒத்துக்கிறேன் மேடம், எல்லாருமே அப்படிதான். அது அண்டர் பிளே. ஆமாங்க, அதான் சொல்றோம், அண்டர் பிளே. அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண வச்சுட்டாங்க. நிறைய பேர் இப்ப கன்ஃபியூஸா இருக்கு, என்னது விசித்ராவுக்கு ஜோமைக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரா? இல்ல ஒரு மேடம் மட்டும் விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களே, அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்களான்னு நினைச்சேன். இல்ல தமிழ் ஒரு நல்லா புரிஞ்சுங்க. அதாவது அவங்களே தெளிவா சொன்னாங்க, நான் விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணா விசித்ரா எனக்கு அவங்களை பிடிக்கும், அவங்க செய்யறது, அவர்கள் செய்யற தவறையும் நான் சொல்லியிருக்கேன், பிகாஸ் நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட்ன்றதையும் மென்ஷன் பண்ணாங்க. இல்ல விசித்ராவை எனக்கும் பிடிக்குங்க. விசித்ரா வந்து எப்ப பிடிக்கும்னா, அந்த ரெட் கார்டு தூக்குறப்ப அர்ச்சனாவுக்கு சைட்ல வந்து நின்னாங்க பாருங்க, அப்பெல்லாம் வந்து நாங்கெல்லாம் கொடிய தூக்கணும், ஒய்யால இங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. சாரி, அந்த மாதிரி ஒரு அது கூட அவங்க என்ன சொல்றாங்க, அது காரணம் என்ன, ரெட் கார்டை கொடுக்க போறீங்க தூக்க போறீங்கன்னு நீங்க என்ன கூட்டணியில சேர்த்துக்கல, அதனாலதான் நான் அதுக்கு உங்களுக்கு அகைன்ஸ்டா நின்ன. அப்படியே ஒரு அந்தர் பெல்ட்டி அடிச்சாங்களே, நான் பார்த்தேன். அத நீங்க பாக்கலையா விசித்ரா? அந்த ரெட் கார்டு மேட்டர்ல நீங்க தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன கூப்பிட்டு வச்சு பேசி ரெட் கார்டை தூக்கிறதுக்கு காரணம் சொல்லி நானும் நின்றுப்பேன்ல. நீங்க என்கிட்ட சொல்லாம நீங்க பாட்டு பிளான் பண்ணீங்க. ஆமாங்க, அதுதான் ஏங்க உங்களுக்கு சொல்றது புரியலையா? தூக்கி பிரதீப் எல்லாம் வெளில போனதுக்கு அப்புறம் சொல்றேன். நீங்க என்கிட்ட கேட்காம எப்படிங்க தூக்குவீங்க? எங்ககிட்ட சொல்லிருக்கணும், நான் தான் வீட்டுல பெரிய மனுஷன் இருக்கேன், என்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி என்னையும் சேர்த்துருக்கணுங்க அந்த ரெட் கார்டு தூக்குறதுல. நீங்க எப்படிங்க நான் இல்லாம தூக்குவீங்க? அதுதாங்க சம காமெடி. அப்பெல்லாம் நாங்க வந்து சில்லறைய சதற விட்டோங்க. நீங்க அப்ப ஜோவிகா சொல்லுவாங்க, எதுக்குங்க உங்ககிட்ட நாங்க சொல்ல. அண்ணா அவர் சொல்ற வரது தமிழ் ப்ரோ, அவர் சொல்ல வரதே உங்களுக்கு புரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதீப் ரெட் கார்டு எல்லாம் வாங்கிட்டு வெளியே போயிட்டான், பிரதீப் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனப்ப விசித்ரா மேம் சப்போர்ட் பண்ணாங்க பிரதீப் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. பட் நெக்ஸ்ட் டே என்ன சொன்னாங்கன்னா, என்னையும் நீங்க ஏன் சேர்த்துக்கல ரெட் கார்டு கொடுக்குறப்ப என்கிட்ட நீங்க சொல்லிருக்கணும்ல, இந்த பிரச்சனை எல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் உங்க கூட சேர்ந்து வந்திருப்பேன் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் அவர் சொல்றாரு. ஆனா அன்னைக்கு நடந்தது வேற. ஆக்சுவலா அர்ச்சனா உள்ள பூந்ததால இவங்க உள்ள பூந்து ஒரு கேம் அப்படியே அவங்க சைடு கொண்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். தமிழ் சினிமா ரசிகன் நீங்க, அர்ச்சனா ஃபேனா? அர்ச்சனா ஃபேன் கிடையாது, எனக்கு பிரதீப் ரொம்ப பிடிக்கும், நல்லா பாடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசித்ராவை பிடிக்கும், விசித்ரா அர்ச்சனாவோட சேர்ந்து விளையாடுறப்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் இப்ப அர்ச்சனாவை தான் பிடிக்குங்க. போதுமாங்க? டைரக்டா சொல்லாம நம்ம கிட்ட இங்க வந்து இல்ல சொல்லாம இல்ல உங்களுக்கு புரியல. இன்னும் அவர் சொல்றது காரணம் உங்களுக்கு புரியல. பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ண அர்ச்சனாவுக்கு ஃபேன். ஓகே, அதான் புரிஞ்சிச்சு. இதத்தான் சொல்லிட்டு இருக்கேன், இதத்தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்றாங்களே அப்படின்னு. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆனா எனக்கு என்ன அதிசயம் தெரியுமா, விசித்ரா மேல இவ்வளவு தவற நுணுக்கமா பார்க்க தெரிஞ்ச தமிழ் ரசிகருக்கு பிரதீப் செய்த தவறுகளின் நுணுக்கத்தை பார்க்க தெரியவில்லையே. அடடா, ஆச்சரியக்குரிய மொமெண்ட்டுங்க.
இல்ல அப்படி பார்க்க போனா நீங்க மாயா பயப்படுற ஒரே ஆளு யாருங்க இப்ப சொல்லுங்க. கமல் சார். ஓ இப்ப அர்ச்சனா தான். நீங்க அர்ச்சனாவுக்கு நீங்க மட்டும்தான் அது பயப்படும். ஓகேவா? ஏங்க இது என்னங்க அநியாயமா அக்கிரமமா இருக்கு. சரி ஓகே. காலையில கூட அர்ச்சனா போட்டு துவம்சம் பண்ணாங்க மாயா. அர்ச்சனாவை கடைசியில அர்ச்சனாவே சாரி கேட்டு போயிட்டாங்க. ஓகே, அது அர்ச்சனா அண்டர்ஸ்டுட். சாரி கேட்கலாங்க. அது நீங்க அப்படி நினைக்கிறீங்கல்ல. மாயாட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க. இது வந்து ஹர்ட், அது என்னது ஹராஸ்மெண்டா, இன்னொரு வார்த்தை இது உங்க நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லவா? அதுதான் மாயா கொண்டு பயப்படுற வந்தாங்க. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. ஆனா மாயா மாயா இந்த வாரம் பயப்படுற டாஸ்க்ல அதை கொண்டு வருவாங்க பாருங்க. இன்னைக்கு எழுதி இவங்க வச்சுங்க. பேசுற மாயா விதம் பயப்படுறது அர்ச்சனா கிடையாதுங்க. மாயா பயப்படுற ஒரே கேரக்டர் விசித்ராங்க. எவ்வளவு பெட்? கிடையவே கிடையாதுங்க. கிடையவே கிடையாது. சரிங்க. ஆஹா. இதாங்க அவங்களோட புரிதல். ஜோ மாயா விட்டுருங்க, மாயா ப- இதெல்லாம் உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியாது. அவங்க அப்படி ஒரு பிம்பத்துல இருக்கிறாங்க. அவங்கள உங்களால மாத்த முடியாது. மாயா விசித்ரா அவங்க வந்து கிட்ட மட்டும் மாயா சண்டை போட்டா மாயா சண்டையே போட மாட்டாங்க. விசித்ரா அவரோட எவ்வளவு தூரம் பாசிஃபை பண்ண முடியுமோ அவ்வளவு பாசிஃபை பண்ணி ஒரு டைலாக் விட்டாங்க பாருங்க. ஒரு உருட்டு, பெரிய உருட்டு கமல் சார் கிட்ட. நான் என் ஸ்டேஜ்ல கடைசியில விசித்ரா கூட நிக்கிறேன்னு ஒரு உருட்டுனாங்க பாருங்க. செம அது. அப்ப தெரியல அவங்களுடைய அல்லு யாரு மேலன்ட்டு. பூர்ணிமா நானும் சில விட்டுட்டாங்க. அந்த இடத்துல ஏங்க பூர்ணிமா விட்டுட்டாங்க. அவங்க பிளான் என்ன தெரியுமா? அர்ச்சனாவை விசித்ரா கிட்ட பிரிக்கணும், விசித்ராவை அவங்களோட வைக்கணும். அத வச்சு அவங்க வந்து மத்தவங்க எல்லாரையும் காலி பண்ணும். அந்த பிளான்ல அவங்க வின் பண்ணிட்டாங்க. அதுதான் அது உண்மை. ஓகே. ஆனா விசித்ராவையும் காலி ஆனா பண்ணணும். ஆனா இங்க இருங்க. ஆனா இது அர்ச்சனா தனியா தான் விளையாடும் ஆக்சுவலா. ஓகேவா? இது எல்லாருக்குமே தெரியும்ல. தனியா. இப்ப சரி, ஆமா அர்ச்சனா சரி. மாதிரி பேச தனியா முடியுமா? இருப்பாங்க ஓகே. இல்லங்க தனியா இருப்பாங்க ஓகே. விளையாடுறாங்கன்னு சொன்னீங்க, அதை எப்ப பாத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி ஓகேங்க. அவங்க எப்படி விளையாண்டாங்கன்னு நான் அழகா சொல்லவா? அவங்க ஒரு அந்த ஸ்டெல்லாவா ஒரு டயக்ராம் போட்டாங்கல்ல லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல. எல்லாமே போயிட்டாங்களா? லெஃப்ட் டாப்ல போட்டவங்க எல்லாமே போயிட்டாங்களா? விக்ரம் தான் பலியாடான்னு மேலே போட்டாங்க, கீழே நிக்சன். இந்த வாரம் நிக்சன் போவானா போக மாட்டானா சொல்லுங்க. ஓ ஏங்க ஜோ, அவர் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஓ ஏங்க அப்படி இது வரீங்க நீங்க. அநியாயமா இருக்குங்க. இல்ல சொல்லுங்க, தமிழ் போவாங்களா ப்ரோ, போக மாட்டாங்களா? தமிழ் ப்ரோ, நான் ஒண்ணு சொல்றேன். நானே வந்து அர்ச்சனாவோட ஃபேன் தான் ப்ரோ. ஃபேன் மீன்ஸ் எனக்கு அர்ச்சனாவை பிடிக்கும். அதுக்காக வந்து நம்ம அர்ச்சனா பண்ற தப்பையும் ஒரு பக்கம் சொல்லணும் அப்படின்னு அர்ச்சனா பண்ண நினைச்சுதான் நினைக்கிறேன். அர்ச்சனா பண்ண நிறைய தப்பு இருக்கு. ஏங்க வேலையை செய்யலன்னு அதெல்லாம் சொல்றாங்கல்ல. காரணம் கிடையாதுங்க. அதெல்லாம் இருங்க காரணம் கிடையாதுங்க. ஏங்க வேலை அர்ச்சனா செய்யலன்னு சொல்லிட்டு இதை ஒருத்தங்க நீங்க அர்ச்சனா செல்லா மிஸ்ல போடுறது காரணம்ன்றீங்க. அதெல்லாம் கிடையாது. நான் போய் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன், யார் யாரெல்லாம் வெளில போறேன்ட்டு. அதுபடிதான் வெளில போயிட்டு இருக்காங்க. நீங்க நியாயப்படி நன்றி என்கிட்ட தான் சொல்லணும். இல்ல அர்ச்சனாக்கு நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க. சொன்னாலும் ஆனா சோசியல் மீடியால இன்னொரு 1 வீக்ல அந்த கார்னர் போட்டோ போட்டு யாரெல்லாம் போனாங்கன்னு சொல்லிட்டு போடுவாங்க, பாக்குறீங்களா? நீங்க தாங்க போடுவீங்க. அப்ப நான் நீங்க போட தாங்க அந்த மாட்டேன். குரூப் நீங்க பாருங்க, ஸ்டெல்லா மேரி சொல்லிட்டீங்களே. ஸ்டெல்லாவோட இதை அப்படியே போடுவாங்க. நிக்சன் கீழே தொங்குவான். அடுத்தது விஜய் பாவம், பாத்துக்குவாங்க. ஐயா பேசிட்டா மியூட்ல போட்டுருங்க ஐயா. இல்ல நான் அர்ச்சனாவோட அவ்வளோ சப்போர்ட்லாம் கிடையாது. அர்ச்சனா வந்து சோம்பேறின்னு சொல்லிட்டு அது ஒரு டாபிக்காவே அவங்கள எடுக்கணும்னே கமலஹாசன் அந்த ஒரு டாபிக் எடுத்தது, இன்னைக்கு காலையில எல்லாமே பேசுனது, அதெல்லாம் அர்ச்சனா விட்ட நிறைய மைனஸ் இருக்கு. ஆனா இல்ல எனக்கு இருக்கிறதுலே புரியல. அர்ச்சனாவை அவங்கன்றீங்க, கமலஹாசன் எடுத்தான்றீங்க. எனக்கு இது அர்த்தம் புரியலையே. கமலஹாசனா நான் நடிகரா பாக்குறேன், அர்ச்சனாவை என்னோட கண்டஸ்டண்டா பாக்குறேன், அவ்வளவுதான். மரியாதை கேக்குறேன். இல்ல நடிகனை நான் அப்படிதான் பேசுவேன். அது தப்பு ப்ரோ. சரி அத நீங்க உங்களுக்குள்ள பேசிங்க. பட் சமூக இதுல வேணாம் பிரதர். ஓகே ஓகே. கமலஹாசன் தான் சொன்னா. இல்ல நீங்க ரெண்டு கமலஹாசன் பேருமே ஒரே அவர்கள் மாதிரி சொல்லுங்கன்ற. நீங்க அவங்கன்னு சொன்னீங்கல்ல. இல்ல அவங்கன்னு சொன்னீங்கல்ல. இல்லங்க அவங்கன்னு சொன்னீங்கல்ல. இங்க அவன் வருதுல்ல, அது கேக்குறேன். அவங்களுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவன் சொல்லவே இல்லையா? அவன் சொன்னீங்க, அதனால நான் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு கேட்டேன். அவன்னு சொல்லவே இல்லையா? சொல்ல மாட்டா. சரி ஓகே, நல்ல விஷயம். கமலஹாசன் சொல்லிருப்பான், பேரை சொல்லிருப்பான், அவ்வளவுதான். ஜோ இக்னோர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் பேசாம. இல்ல எனக்கு ஒரு டவுட்டு. அர்ச்சனா மேல எனக்கு நிறைய என்னங்க அவங்க எல்லாரோட விஷயத்தையுமே இது பண்ணிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் பிரதீப் ஆண்டனி விஷயத்த யூஸ் பண்ணாங்க.
அப்புறம் வினிஷா தேவியோட விஷயத்தை யூஸ் பண்ண அவங்களே சொல்றாங்க நிக்சன் கிட்ட, நான் வந்து உன் மேல இருக்கிற இதுலதான் பண்ண. அப்புறம் இப்போ சரவணன் விக்ரம் இவங்க வந்து எவ்வளவுலாம் புள்ளி பண்ணிருக்காங்க தெரியுமா சரவணன் விக்ரம. இவங்கதான் ஆரம்பிச்சு விட்டதே. வெளியே இருக்கிற மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உள்ள வந்துட்டு இந்த சரவணன் விக்ரம் ஸ்டார்ட் பண்ண கலாய்க்கதே இவங்கதான். கடைசியில அப்படியே நல்லவங்க மாதிரி மாறிட்டாங்க. மேம் அவங்க நல்லவங்க மாதிரி எல்லாம் மாறல மேம். அவங்க ஃபர்ஸ்ட் இருந்து அப்படியே தான் இருக்காங்க. சரவண விக்ரம் கடைசியா அவங்க கிட்ட பேசுறதுனால உங்களுக்கு நல்லவங்க மாதிரி தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அர்ச்சனா வந்து சரவண விக்ரம அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீ இப்படி எல்லாம் இருக்க, அந்த டாஸ்க்ல கூட நீ சும்மாதான் இருக்க அப்படின்னு சொல்லி சரவண விக்ரம் சொன்னாங்க. அவன் அப்பவும் அப்படியே தான் இருந்தான். அதுக்கப்புறம் டாஸ்க் எல்லாம் நல்லா சூப்பரா விளையாண்டான், டான்ஸ் நல்லா பண்ணான். அதுக்கப்புறம் அந்த கடைசி 2 வாரமா வந்து பாத்தீங்கன்னா சரவண விக்ரமுக்கு வெளியும் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சு. பட் அவன் கூடவே இருந்த மாயா வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து நிறைய இடத்துல அவனை இல்ல பிரபு, நீங்க டம்மி சொல்றது பண்ணி எப்படி தெரியுமா பேசிட்டாங்க. இருக்கு? நான் அடிச்சதுனாலதான் அவன் ஃபேமஸா இருக்கான் அந்த மாதிரி. நான் அடிச்ச இல்ல நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? சரவண விக்ரமுக்கு வந்து ஒரு இது பாயிண்ட் கொடுத்துருக்காரு, டேய் நீ விளையாடுறது தப்புடா அப்படின்னு சொல்ற மாதிரி கூட நீ யோசிச்சிருக்கலாம்ல, ஏன் யோசிக்கல இந்த மாதிரி யாருமே? ஏங்க அவரு நிறைய வார்த்தை விட்டுருக்காங்க. அவங்க பருத்தி மூட்டை அவங்க எல்லாம் எவ்வளவு பேசியிருக்காங்க. அவங்க பருத்தி அது மூட்டை ஏங்க, பேசுறது விஷ்ணு. சரி பருத்தி ஐரா போட்டு பேசுறா. ஐரா சொல்லுங்க ஐரா விஜய். ஐரா எனக்கு ஒரு இது யாரும் பேசிட்டு இருந்தது? இந்த லேடி வாய்ஸ் நீங்களா விக்னேஸ்வரியா? விக்னேஸ்வரி நாதா விக்னேஸ்வரி விக்னேஸ்வரி சொல்லுங்க. தங்கச்சி எனக்கு ஒரு டவுட். இந்த ஆமாண்ணா, கேளுங்க. விஜய் வர்மா இருந்தாங்கல்ல, விஜய் வர்மா அவர் இந்த 5 ஸ்டார் குக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவாரு தெரியுமா? நீங்க எல்லாரும் அவரை போய் குத்திக்கிட்டே இருக்கீங்க, அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணலாம், ஏங்க அவரை குத்திக்கிட்டே இருக்கீங்க, அதே விஷயத்தை ஏங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி பலியாடுன்ற மேட்ரை விஜய் வர்மா பேசுவார்ல. ஆனா எத்தனை வாட்டி விஜய் வர்மா அதை யூஸ் பண்ணிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த வீடை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எல்லாரையும் யூஸ் பண்ணிப்பாங்க எல்லா சிச்சுவேஷனையும். அப்படின்றத நான் இந்த சீசன்ல எல்லா சீசன்லயும் பார்த்திருக்கேன். சரி, ஓகே. அந்த அந்த 4 பேர் இதுல அர்ச்சனா வெளில வருவாங்க எந்த விஷயத்துலன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம அந்த ஒரு இதை சொன்னதால வெளில வந்திருப்பாங்க. தமிழ் நான் உன்னை சொல்லி முடிக்கும் போது அவங்க ஆன்சர் பண்றதுக்கு ஓபன் பண்ணாங்க. அவங்க முடிச்சிருட்டோம். சொல்லுங்க விக்னேஷ். எனக்கு என்னன்னா அவங்கதான் ஸ்டார்ட் பண்ணது. விஜய் வர்மாலாம் அப்புறம் தான் வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் எல்லாம் ஒருத்தர் மாதிரி மிரர் டாஸ்க் மாதிரி ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணது விஷ்ணு விக்னேஸ்வரன். என் கணக்குப்படி ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சது விஷ்ணு. ஆனா பூர்ணிமா இல்லனா? பூர்ணிமா வந்து சரவணன் விக்ரம் மேல வேற ஒரு அஃபெக்ஷன்ல இருந்தாங்க. இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா ரவி தான் ஹோல் கலாய்ச்சாலுமே ஓரளவுக்கு லைக் நோ அப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதே அவங்க தான். அவங்களும் குரூப்ல சேர்த்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஷ்ணு. அது விஷ்ணு ஆக்சுவலா எப்பத்துல இருந்து விஷ்ணு ஆரம்பிச்சாப்லன்னா அந்த அக்ஷயா மேட்டர்ல சரவணன் விக்ரம் இன்வால்வ் ஆகப்பல. அந்த அக்ஷயா கை காட்டி விஷ்ணு போய் இந்த அந்த இடத்துல இருந்து விஷ்ணு வந்து டார்கெட் ஸ்டார்ட் பண்ணது விக்ரம் மேல நான் பார்த்ததுல இருந்து. வந்து அவர் பண்ணது ஓகேங்க. பட் ஆனா இவங்க உள்ள வந்த உடனே ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி அடிக்கடிக்கு இவங்க நான் விக்ரம் ரோல்லாம் எனக்கு என்ன பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதே மட்டும் இல்லாம ஏங்க அப்படி பண்ணாதானங்க வெளில ஃபயர் விடுறீங்க. முகத்திரையை கிழித்தார் அர்ச்சனா அப்படின்றீங்க. நீங்க விஷ்ணு என்ன சொன்னீங்க? விசித்ராவின் முகத்திரையை கிழித்தார் விஷ்ணு தானே நீங்க நிறைய இடத்துல நான் பார்த்தேன். ஆமாவா இல்லையா? எனக்கு என்னன்னா அப்ப அர்ச்சனாவை புள்ளி பண்ணும்போது நம்ம எல்லாரும் இது பண்ணோம். நீங்க அதே தானே சரவணன் விக்ரமுக்கும் பண்றீங்க. அதுதான் என்னோட கேள்வி. இல்ல அவங்க புள்ளின்றதுக்கு அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தன் ஒருவனை செய்தால் அது புள்ளி இல்ல, 10 பேர் செய்து ஒருத்தரை செய்தால் அது புள்ளி. இது வந்து பொதுவாகவே இங்க இருக்கிற ஒரு நிலைப்பாடு. அதுதான் பிரச்சனை. ட்ரூ ஜோ அப்படிதான் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அத சில விஷயங்களை வந்து ஈஸியா கடந்து போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த எண்ணத்தை மாத்தினாதான் சரியாகும். எனக்கு தெரிஞ்சு அந்த புல்லிங் விஷயத்துல வந்து
அர்ச்சனா இதுவே இந்த வார்த்தைகள்லாம் அர்ச்சனா கிட்ட சொல்லியிருந்தா அவங்க அழுதுருப்பாங்க. எனக்கே அழுதாங்க. பட் ஆனா விக்ரம் அதுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணாம, அது ஏன் இதுன்னு ரொம்ப திட்டாம, அத ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அது மாரி இக்னோர் பண்ணிட்டதால அவர வந்து ஆக்சுவலி மொத்த வீடுமே கலாய்ச்சிச்சு ஒரு பாயிண்ட்ல. மேம் நீங்க அர்ச்சனா கலாய்ச்சதை மட்டும்தான் நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதை ஃபாலோ பண்ணி மத்தவங்க எல்லாம் அவங்க ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நீங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல மேம். இல்ல அதுதான் சொல்றேன். எல்லாருமே தான் பண்றாங்கன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்னா, அர்ச்சனாவை எல்லாரும் புள்ளி பண்ணும்போது எல்லாரும் நம்ம நின்னோம். நானும் போஸ்ட் போட்டேன். எனக்கு என்னன்னா அவங்க அழுதாங்க. சோ நம்ம ஃபீல் பண்ணோம். ஐயோ எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை இது பண்றாங்களே. இப்ப அதேதான் விக்ரமுக்கும் பண்றாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்றேன். இல்ல எல்லாருமே ஓகே பண்றது வேற, அர்ச்சனா பண்றது வேறங்க. நீங்க என்னன்னாலும் யோசிச்சு பாருங்க. அர்ச்சனா வந்து ஒரு இது மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா மிச்சவங்கலாம் யூஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அர்ச்சனா வந்து எப்போ வந்து விஷ்ணுவையும் அர்ச்சனாவையும் கேமுக்குள்ள கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா, விக்ரமையும் விஷ்ணுவையும் கேமுக்குள்ள கொண்டு வந்ததே அர்ச்சனாவா தான் இருக்கும் சில டைம்ல பார்த்தீங்கன்னா. ஆனா விக்ரம் வந்து யூஸ் பண்ணிக்கல ஆக்சுவலா. விக்ரம்கிட்ட கிளியரா சொல்லியிருப்பாங்க, டே நீ இந்த என்கிட்ட சண்டை போடுறீல்ல, என்கிட்ட சண்டை போடுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குல்ல, கேட்கறதுக்கு தைரியம் இருக்குல்ல, இதே தைரியத்தை பூர்ணிமாட்டையும் மாயாட்டையும் பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாத்துட்டையும் காமிடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவன் பண்ணியிருக்கவே மாட்டான். ஆனால் வெளியில் வந்து கமலஹாசனுக்கு முன்னாடி சொல்கிறான், ஓ கடைசி வரைக்கும் நான் அர்ச்சனாட்ட தான் சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படின்னா அதுதான் அர்ச்சனா எடுத்து காமிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நிக்சனை தனியாக கூப்பிட்டு போய் பேசுனது ஏன், டே அடுத்தது நீ தாண்டா அப்படிங்கிற மாதிரி அது நடக்கும் பாருங்க. இல்ல எனக்கு ஒரு விஷயம் ஐஷு வெளியே போறதுக்கு முன்னாடி இப்ப ஒரு வீடியோல வந்து கண்ணால் காண்பதும் போயின்ற அந்த அந்த கிளிப் இருக்குல்ல, அப்போ வந்து நிக்சன் கிட்ட அவ்வளவு பேசுவாங்க. அதுக்கெல்லாம் ஐஷு தான் நிக்சனோட கேமை ஸ்பாயில் பண்ற மாதிரி பேசுவாங்க. பக்கத்துல ஐஷு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க என்ன பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஐஷு எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் நிக்சன் வந்து விசித்ரா கிட்ட சண்டை பிடிப்பாங்க. நீங்க அதையே திருப்பி திருப்பி அது அவ என்னாலதான் போனான்னு எதுக்கு சொல்றீங்கன்ற ஃபைட் வரும்போது, நீங்க மரியாதையா கூப்பிடுன்ற மாதிரி ஃபைட் வரும்போது அர்ச்சனா அப்படியே மாறிடுவாங்க. இல்ல உன்னாலதான் போனாங்கன்ற மாதிரி மாத்திடுவாங்க மொத்தத்தையும். அப்பெல்லாம் நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு டக்குன்னு வந்து நிக்சன் தான் காரணம்ன்ற மாதிரி மாத்திடுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிக்காது என்னன்னா, விசித்ரா அப்ப வந்து விசித்ராவும் அர்ச்சனாவும் கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. எஸ்பெஷலி ஸ்மால் ஹவுஸ்ல இருக்கும்போது அவங்க தான் இது கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எப்ப வந்து பிரிச்சு விட்டாங்களோ, இந்த மாயா கிட்ட பேசுறதுலாம் அவங்களுக்கு பிடிக்கல. அதுக்கு மட்டும் இந்த தினேஷ் கிளாப் தட்டுறதெல்லாம் பாத்தியா கிளாப் தட்டுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லும்போது, அஹ் எனக்கு இது பிடிக்கலன்ற மாதிரி தான் சொல்லும்போது, அப்ப விசித்ரா சொல்லுவாங்க, எனக்கு என்கிட்ட யார் பேசணும் யார் பேசக்கூடாது நீ சொல்லக்கூடாதுன்னு. அவங்க வந்து ஏதாவது ஒரு டிபெண்டன்சி வச்சுக்கிறாங்க. சோ ஆக்சுவலி வந்து ஏதோ ஒரு விதத்துல விசித்ரா வந்து இண்டிபெண்டா ஒரு அர்ச்சனா விளையாட விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஜோ. இல்ல நான் கிளம்புறேன். நான் சொல்லதான் சொன்னேன். நன்றி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் பீயிங். தேங்க்யூ ஜோ. Thank you, Joe. நாளைக்கு Thank you, பார்க்கலாம். Joe. பாய். Thank you, எஸ் Joe. பாய். நாளைக்கு ரிவ்யூல வந்துடுவேன். பேக் டு ரிவ்யூ. Okay, Joe. ஓகேண்ணா. பாய்ண்ணா. குட் நைட். குட் நைட். சிஸ்டர் சொல்லுங்க. அப்பதான் டெக்னிக்கலா உண்மையா வந்து விசித்ரா அவங்க கிட்ட பேசிட்டே இருந்தா அந்த கோ இண்டிபெண்டன்ஸ் இருந்திருக்கும். பட் ஆனா வந்து அவங்கதான் தனியா வந்துட்டாங்க. விசித்ரா தான் இது பண்ணாங்க, அவங்க வேண்டாம் நீ போ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களே இப்ப வந்து யார் வந்து இந்த புல்லிங் விஷயத்துல எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களே பின்னாடி பேசினது. அதே மாதிரி ரவீனாவை பத்தி எவ்வளவு பின்னாடி பேசியிருக்காங்க. இப்ப எப்படி ஒரே ஒரு அன்பு வந்துருது. சிஸ்டர் இது நம்ம இந்த மேட்டர் பத்தி பேசினா நம்ம நிறைய பேசணும். விசித்ராவே அர்ச்சனாவை பத்தி பேசணும் அப்படின்னா இந்த பின்னாடி பேசுறது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா விசித்ரா மேம் பத்தி தப்பாவோ இல்ல கேவலமாவோ பின்னாடி பேசுனது இல்ல. விசித்ரா மேம் இல்ல எனக்கு ப்ரோ இருங்க ப்ரோ, நீங்க சொன்னது ஓகே. அந்த ஒரு 1 வீக் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரிஞ்சு 24/7லயே நிறைய கட் பண்ணியிருக்காங்களோங்கிற மாதிரி தான் எனக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கு. ஓகேவா, எல்லாமே சொல்லுவாங்க அந்த விசித்ராவுக்கும்
அர்ச்சனாவுக்கும் என்ன ஒரு கேப் வந்ததுன்னு நமக்கு வந்து 24% வாட்ச் பண்ணால் கூட தெரியாத மாதிரி ஒரு இது இருக்கும். ஓகேவா? கிளியராக என்ன அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நிக்சன் சொல்லுவான் என்னன்னா அங்கே வந்து பிரெயினை வந்து வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொன்ன மாதிரி ஒன்று சொல்லுவான். ஓகேவா? ஆனால் ரியலாக என்ன நடந்ததுன்ட்டு 24/7 கூட எனக்கு காமிச்ச மாதிரி தெரியல. ஆக்சுவலாக அந்த 1 வீக்கில் என்ன நடந்ததுன்னே தெரியவே இல்லை. ஆனால் ஆக்சுவலாக மாதிரி நிறைய தப்பு இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அந்த அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு போன அந்த விஷயமே ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஓகேவா? அந்த விஷயத்துலலாம் அந்த ஆக்சுவலா அந்த 1 வீக் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விசித்ரா மேம் ஸ்மார்ட் பாஸ்ல இருப்பாங்க, அர்ச்சனா வந்து பிக் பாஸ் வந்துருவாங்க. விசித்ரா மேம் வந்து அங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, அர்ச்சனா இங்க இவளோட வேலையை பார்த்துட்டு இருப்பா. 2 பேருக்கு பெருசா அந்த பேச்சுவார்த்தை இருக்காது. அப்பப்போ போய் உட்காந்து பேசுவாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரைக் நடந்ததை பத்தி அர்ச்சனா வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் கிட்டயும் விஷ்ணு கிட்டயும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா நீங்க ஸ்ட்ரைக் நடந்து வந்தப்போ நான் விசித்ரா மேமுக்காக தான் அங்க வந்து உட்காந்தேன். எனக்கு வந்து உள்ள போக பயமா இருந்துச்சு, அதனாலதான் நான் உட்கார்ந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இத நிக்சன் கேட்டு வீக்கெண்ட்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கமல் சாருக்கு முன்னாடி சொல்லிடுவான், அர்ச்சனா வந்து விசித்ரா பத்தி பின்னாடி தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாம் பாத்துருப்போம் ப்ரோ. அதுல இருந்துதான் அவர் 2 பேரும் பெருசா கேப் ஆயிடும் ப்ரோ. அதுக்கு முன்னாடி கூட சின்ன சின்ன சண்டை தான். அதுக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு சின்ன சின்னதான பிரச்சனை இருக்கும், அவங்க பேசிப்பாங்க. பட் அந்த வீக்கெண்ட்ல நிக்சன் கமல் சாருக்கு முன்னாடி எந்திரிச்சு இந்த மாதிரி அர்ச்சனா வந்து உங்களை பத்தி தப்பா பின்னாடி பேசுறாங்கன்னு சொல்லி நிக்சன் சொன்னதுக்கு அப்புறம் விசித்ரா மேமுக்கு என்னடா நம்ம நம்பின இந்த பொண்ணே இப்படி பண்ணிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய கோபம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் விசித்ரா மேம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அர்ச்சனாவுக்கு என்னன்னா, நம்ம அந்த அம்மாவை பத்தி எதுவுமே தப்பா சொல்லலையே, பட் இருந்தாலும் இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது வந்து கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சு. அதுதான் வந்து இந்த மொத்த பிரச்சனைக்கு காரணம். அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அந்த வாரத்துல என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அர்ச்சனா வந்து விசித்ரா மேம என்ன தப்பா பேசுனது ஏதாச்சும் ஒரு வீடியோ இருக்கா? அது இல்ல ப்ரோ, அதான் சொல்றேன், அது இல்ல. சொல்லிருப்பாங்களே அந்த பொம்மை டாஸ்க். அது இப்ப மேம் அது ரீசெண்டா 1 வீக் முன்னாடி தான் வந்துச்சு. 1 or 2 வீக்ஸ் பொம்மை டாஸ்க். கரெக்ட். பொம்மை டாஸ்க்ல வந்து அவங்க ஓப்பனா சொன்னாங்க. ஓகேவா? அது கூட ஓகே, அவங்க சொன்னது தப்பு தான் இருந்தாலும் ஏன் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் ஏன் காமிக்கல நமக்கு? ஃபுட்டேஜ். பட் ஆக்சுவலா இவங்க 2 பேரும் பிரச்சனையை நான் எப்படி தெரியுமா பாக்குறேன் ப்ரோ. அதாவது ஜோ சார் முன்ன வந்து சொன்னாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லியிருந்தாரு, அர்ச்சனாவும் விசித்ராவையும் தனியா பிரிக்கிறது மாயாவோட பிளான். அது சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு. இப்போ அர்ச்சனா மேம் கிட்ட க்ளோஸா இருக்கணும், அதுவும் சக்சஸ்ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. இத மாயா எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போறாங்களோ அது வரைக்கும் அர்ச்சனாவும் விசித்ரா மேமும் இப்படிதான் ப்ரோ இருப்பாங்க. அது வேணா எனக்கு நல்லா தெரியும். அர்ச்சனாவையும் விசித்ராவையும் பிரிக்கிறதுக்கு தினேஷ் ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு, ஞாபகம் இருக்கா? அம்மா பாசம் சொல்லிட்டே ஒரு நடத்திட்டு இருந்தார்ல, அப்போ அர்ச்சனா டென்ஷன் ஆகிட்டு இருந்தது. ஓகேவா? அப்பயே எனக்கு தெரிஞ்சு ஓகே இது பிரியணுங்கிற மாதிரி அது யோசிச்சிருக்கோம் அர்ச்சனா. ஓகேவா? பட் ஆக்சுவலா நீங்க நம்ம வந்து எவ்வளவு சொன்னாலும் அர்ச்சனாவும் சரி விசித்ரா மேமும் சரி 2 பேருமே இண்டிவிஜுவலா தனியா தான் முடிவு எடுத்து நிறைய பண்ணிருக்காங்க. ஆமா, இண்டிவிஜுவல் பிளேயர்னு பாத்தீங்கன்னா 2 பேர் மட்டும் தான். அவங்க 1000 தான் வந்து 2 பேர் வந்து ஒண்ணா எல்லாருமே சேர்ந்து விளையாடுறாங்க. இப்ப தினேஷையும் சேர்த்து தினேஷ் எடுத்துட்டீங்கன்னா தினேஷ், மணி, விஷ்ணு 3, மீதி பூர்ணிமா, நிக்சன், விஜய், மாயா 4. ஓகேவா? 7 9 ரவீனா, மணி தனியா ஒதுக்கிடுங்க. ஆனா தனியா விளையாடுற 2 பேரு அர்ச்சனா, விசித்ரா. ஆனா விசித்ரா வந்து இடையில போயிட்டு மாயா பூர்ணிமாவையும் அப்படியே ஒரு சேர்த்துக்கிறாங்க. அது தேவை வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கேமுக்கு அது எப்படின்னா, இப்போ அர்ச்சனா வந்து எப்படி ரவீனா கூட கொஞ்சம் அவங்களுக்கு அந்த கம்பெனி வேலையில உள்ள பேசுறதுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி விசித்ரா மேம் அந்த பக்கம் ஒரு கம்பெனி வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் உள்ள கம்ஃபர்டபுளா இருக்கணும், மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேம் தான் விளையாடுறாங்க. உள்ளார நாம நினைக்கிற மாதிரி அங்க யாரும் கேம் விளையாடாத ஆளே கிடையாது. எல்லாருமே கேம் தான் விளையாடுறாங்க. ஒவ்வொருத்தர் வெளிப்படையா தெரியுற மாதிரி விளையாடுறது வந்து மாயா. நமக்கு வந்து வெளிப்படையாவே தெரிஞ்சிருது அவங்க விளையாடுற கேம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா யாருக்குமே தெரியாத மாதிரி நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி விளையாடுறது தினேஷ் ப்ரோ. அதுவும் நமக்கு வெளியே தெரிஞ்சிருது. ஓகேங்களா? அர்ச்சனாவும் சரி விசித்ரா மேமும் சரி இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கிறது நம்மளால கண்டே பிடிக்க முடியல. 2 பேரும் சண்டை போடுறாங்களா, இல்ல 2 பேரும் நல்லா இருக்காங்களா, இல்ல 2 பேரும் கேம் விளையாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் அதுதான். இவங்களும் கேம் தான் விளையாடுறாங்க, ஆனா இவங்க எந்த மாதிரி கேம் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியல.
ஆனா ரொம்ப யோசிச்சு பக்காவா விளையாடுறது எனக்கு தெரிஞ்சு தினேஷ் செம்ம விளையாடுறங்கிற மாதிரி ஒரு தோணுது திடீர்னு. அவர் பேசுற எல்லாத்தையும் வாட்ச் பண்றாரு, இது பண்றாரு. விக்னேஸ்வரி தினேஷுக்கு ஆப்போசிட்டா இருப்பீங்களே. வாங்க. ஒன்றும் இல்லை. விக்னேஸ்வரி சொல்லுங்க. என் பண்ணிக்கலாமாம்மா? என் பண்ணிக்கலாம். எல்லாரும் இங்க லிசனர்ஸா இருக்கவங்க எல்லாரும் நீங்க நெக்ஸ்ட் நாளைக்கும் நாங்க ஸ்பேஸ் போடுவோம், மறக்காம வந்துருங்கண்ணே. தேங்க்யூ ஸோ ஷூர் மேம், ஷூர் மேம். ஓகே. நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 3 hours Thanks, மேல ma'am. ஆயிடுச்சு, அதனால தான். Thank you. வேற பாய் ஒண்ணும் பாய் இல்ல. பாய் தேங்க்ஸ். பாய் மேம். விக்னேஸ்வரி மேம் பாய் மேம். ஐரா மேம் பாய். பாய் பை எவ்ரிவன். பாய் பிரபு. நாளைக்கும் தமிழ் போடுவோம், தமிழ் ப்ரோ வந்துருங்க பாய். எல்லாரும். எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஸ்பேஸ் போடும்போது உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும். ஷூர் மேம், ஷூர். தேங்க்யூ. ஓகே, பாய். தேங்க்யூ. விக்னேஸ்வரி